துன்பத்தில் பெரிதும் கை கொடுப்பது உறவா நட்பா என்ற தலைப்பு இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. தீபாவளி அன்னைக்கு நம்ம கொண்டாடும் போது பார்த்துருப்பீங்க, முதல்ல தீபாவளின்னா நம்ம ஆளு மெயினாக எடுக்கிறது துணி தான். அந்த துணி எடுக்கிறதுக்கு குடும்பமாக இங்கிட்டு மதுரை பக்கம் அலையிறத பார்க்கணுமே. துணி எடுக்க போகணும் மச்சான், இருக்கிறதுலே பெரிய கடையாக பார்த்துப்போ அப்படின்னு சொல்லி போய் உட்காந்து அந்த துணியை எடுக்கிறதுக்கு அந்த பெண்கள் படுற பாடு. ஒரு 200 ரூபா சேலை எடுக்கிறதுக்கு 12 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. உட்காந்துக்கிட்டு அந்த துணி கடைக்காரனை படுத்துகிற பாடு. இந்த அதை எடுங்க, இந்த அதை பூரா எடுங்க. அவர் எடுத்து எல்லாம் போட்டிருப்பாரு. இது கலர் நல்லா இருக்கு, துணி சரியில்லை. அப்புறம் இங்கிட்டு துணியாக எடுத்து போடுவார், நல்ல துணி மாதிரி இருக்கக்கூடிய சேலையெல்லாம் எடுத்து போடுவார். இது துணி நல்லா இருக்கு, கலர் சரியில்லை. இது ரெண்டும் சேர்ற மாதிரி ஒரு சேலையை எடுத்து போடுங்க. அவர் சொல்லியிருக்காரு, இது ரெண்டையும் சேர்ந்து எடுத்துக்குங்க அப்படின்னு. அதுக்குன்னு ரெண்டையும் எடுத்துட்டு ரெண்டையும் சேர்ந்தாப்புல கட்டிக்கிட்டா தெரிய முடியும்? சும்மா ரியா கேட்கறத கொடுக்க வேண்டியதானே. உலகத்திலே மிகப்பெரிய பொறுமைசாலி யாருன்னா இந்த பெண்களுக்கு துணி வித்துக்கிட்டு இருக்காங்க பாரு, அந்த துணி கடைக்காரங்க. உண்மையிலேயே ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஆளுங்க. அதுக்கு படுத்துற பாடு. ஒரே சேலையை 16 தடவை விலை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே சொல்லிட்டேமான்னு சொல்ல மாட்டார், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். இது எம்புட்டு, இதைத்தான் நான் முதலே சொல்லிட்டேன்ல, சொல்லியா கேட்கறதுக்கு அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டா இருக்க முடியும். அந்த துணி எடுக்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளியில் ஐட்டம் நம்பர் 2 பலகாரம். எங்கள் வீட்டிலலாம் இந்த பலகாரம் சுட்டதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம்லாம் ஏகப்பட்ட அனுபவம் இருக்கு. எங்கள் அம்மா வந்து நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது அதிரசம் சுட்டாங்க. அது ஏதோ அவங்க ஒரு நிதானத்துக்கு பச்சரிசியை வாங்கி அரைச்சி கரைச்சி இடித்து சுட்டு அவ்வளோ பயங்கரமாக தின்றது சுட்டிருந்தாங்க அதிரசம். இருந்தாலும் அப்படி சுட்டிருந்தாலும் நம்ம வீட்டில் சுட்டோங்கிறதுக்காக யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 3 கொடுத்து அதில் எப்படியும் ஒரு 2 குடும்பம் பல் டாக்டர்கிட்ட போயிடும். எந்த நேரத்தில் கிண்டுனாங்களோ அதிரசத்துக்கு மாவு, பல் இப்படி வீங்கி போச்சு வலது பக்கம் அப்படின்னு. அதில் ஒரு சந்தோஷம் அந்த பலகாரங்களை கொடுத்து பரிமாறுறதுல. இந்த மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் தீபாவளி அன்னைக்கு ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு இனிமையான திருநாள் தீப திருநாள். அதில் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு நண்பர்கள் ஒன்று சேர்ந்தாலே பெரும்பாலும் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ 5 பேர் சேர்ந்தா வாங்கிட்டியா வாங்கிட்டியா, என்னடா வாங்கிட்டியா, தீபாவளியை கொண்டாட வேணாமா? தீபாவளினா என்ன? நரகாசுரன் வந்து செத்த நாள் இருந்துட்டு போது, அதை மகிழ்ச்சியாக கொண்டாடணும்டா, அதுக்காக தாண்டா அரசாங்கத்திலே கண்டுபிடிச்சு விட்டுருக்கேன் அப்படின்ட்டு அதை ஒரு மகிழ்ச்சியாக நண்பர்கள் உட்காந்துருப்பாங்க. உறவினர்கள் வந்து வாழ்த்துக்கள் பரிமாறுறது, காசு கொடுக்கறது, மாமச்சனை கூப்பிட்டு தலைக்கு ஊத்துறது, சீர் செய்நேத்தி செய்கிறது, இதில் வந்து கவனமாக இருப்பாங்க. இப்படி உறவினர்களையும் நண்பர்களையும் இணைத்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு திருநாளில் இப்படி ஒரு தலைப்பு தேவையான்னு நீங்கள் நினைக்கலாம். துன்பத்தில் பெரிதும் கை கொடுப்பது உறவா நட்பான். நான் எங்கிட்டு தீர்ப்பு சொன்னாலும் எனக்கு வேணதான். உறவுன்னு சொன்னேன்னா என் ஃப்ரெண்ட்ஸு பூரா போட்டா ஓன்ட்ட போய் ஃப்ரெண்டாக இருந்தேன் பாரு அப்படிமா. நட்புன்னு சொன்னேன்னு வச்சுங்க, என் சொந்தக்காரன் பூரா கொண்டு விடுவாங்க. உனக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மாமத்தனம்லாம் பண்ணி வீட்டுக்கெல்லாம் வந்து இவ்வளவு செஞ்சு நண்பர்கள்னு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நன்றி கேட்ட சே அப்படின்றார். ஆனால் இதுக்கு இன்னும் கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு இருக்கத்தான் போகுது. நண்பர்கள் உறவினர்கள் யார் யார் யாரெல்லாம் உறவினர்கள்? உதாரணத்துக்கு நமது ரத்தத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் உறவினர்கள் தான். என் கூட பிறந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா, இவங்கெல்லாம் பிளட் ரிலேஷன்ஸ், ரத்த சம்பந்தமான உறவினர்கள். நண்பர்கள்னா இதுல எதுலையுமே சேர்த்து இல்லாமல் திடீர்னு வந்து நம்மளோட செட் ஆயிடுவாங்க. காரணமே இருக்காது சில நட்புக்கெல்லாம். சில பேர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான நட்பெல்லாம் இருக்கு. ட்ரெயினில் பார்ப்பாங்க, வாங்க அவரா அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒரு 10 பேரே அது ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருவான். அங்கே நான் ஒரே அந்த மெட்ராஸ் போகிறதுக்குள்ள கலகலப்பாயிரும் அந்த கம்பார்ட்மெண்ட்டே. வாங்க சாப்பிடுங்க, நான் புளியோதரை தான் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நான் ஒன்றும் கொண்டு வரல, இந்த 3 சாப்பிடுங்க அப்படின்னு இந்த புளியோதரை கொடுத்து புரோட்டா வாங்கி தின்ட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பேன் அப்படியே எல்லாத்துக்கிட்டே. இப்படிப்பட்ட ஆட்கள் எந்த இடத்தையும் சொர்க்கமாக மாற்றிடுவாங்க. இப்படி தான் 2 பேர் கண்டாக்டர்கிட்ட போனாங்க. கண்டாக்டர் பேர் டாக்டர் கண்ணாயிரன், கண்டாக்டர் பேரை பாரு கண்ணாயிரன்.
எம்பிபிஎஸ் டிஎல்ஓ எஃப்ஆர்சிஹெச் ஏபிசிடி பிராக்கெட்ல லண்டன் போட்டிருந்தார். கீழே எழுதியிருந்தார் பார்வை நேரம் 6 to 9. இவன் 2 பேரும் அதை வாசிக்கிறான். டாக்டருக்கே 6 to 9 தான் பார்வை தெரியுமாம்ல. ஒன்று அவன் அட கிருக்கா, பார்வை நேரம்னா கன்சல்டிங் அவர்ஸ், டாக்டர் நோயாளிகளை பார்க்கும் நேரம் அப்படின்னு. அப்பன்னா அப்படிலாம் எழுதி போடணும். அப்படி நாட்டில் எல்லாத்தையும் எழுதி போட முடியாதுடா. பஸ்ஸில் எல்லாத்தையும் எழுதியா போட்டிருக்கானுங்க. இவர் தான் டிரைவர் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்களா? இவர் தான் கண்டக்டர், இவரிடம்தான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டும். இது 3 சீட்டு, இது 2 சீட்டு, ஏறுபவர்கள் இதன் வழியாக ஏற வேண்டும். டிரைவருக்கு பக்கத்தில் இருக்க அந்த கம்பியை அனாவசியமாக ஆட்டக்கூடாது. இதெல்லாமே எழுதி, இதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். நாட்டில் எல்லாத்தையும் எழுதி போட முடியாது. பார்வை நேரம்னா டாக்டர் நோயாளிகளை பார்க்கும் நேரம் இருக்கான். இவனை கூட்டி போனோம்னா டாக்டரே கிறுக்காக்கிடுவேன் அப்படின்ட்டு இவனை உட்கார வச்சுட்டு இவன் மட்டும் போயிருக்கான் உள்ள. டாக்டர் கண்ணாயிரம், வாங்க தம்பி, ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு கேஸ் வந்திருக்குன்னு இருக்காரு. அப்பயே அவன் என்ன செஞ்சிருக்கானே, ஓடி இருக்கணும். 15 நாளைக்கு பிறகு நம்மளை ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்ய போறானோ அப்படின்ட்டு உட்காந்து வாயில டார்ச்சு, காதுல டார்ச்சு, மூக்குல டார்ச்சு, காதுல ஸ்டெத்தை வச்சுக்கிட்டு மூச்சை இழு இறக்கு, இல்லையா விடியா விடியா கொஞ்சம் கொஞ்சமா விடியா, ஒரேதான் விடியான் இருக்காரு. ஒரேதான் விடவா, அப்படி விடக்கூடாதுங்கிறதுக்கு தாயா ஓன்ட்டு வந்திருக்கேன். இதை சொல்றதுக்கு ஒரு டாக்டரா, டூ வாட் ஐ சே, பின்னால திரும்பியா அப்படின்ட்டு முதுகுல ஸ்டெத்தை வச்சு மூச்சை இழு இறக்கு எல்லாம் முடிச்சுட்டு பல்ஸ் ஒரு 5 நிமிஷம் பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு இருக்காரு. அதை முதலே கேட்க வேண்டியதானே, கேட்குறது சொல்லியா என்ன செய்யுது? எனக்கு 1 மாசமா எதை பார்த்தாலும் 2 தெரியுது சார்ன்னு இருக்கேன். டாக்டர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு அதுக்கு ஏன் 3 பேர் வந்து உட்காந்துருக்கியான்னு. டாக்டருக்கு எதை பார்த்தாலும் 3 தெரிகிற வியாதி. அப்பையும் அவன் எந்திரிச்சு போல, யாரு நோயாளி. அப்புறம் அப்படியே பார்த்துருக்காரு, எவ்வளோ 1 மாசமா அந்த கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்ட்டு ஒரு பெரிய போர்டை காமிச்சிருக்காரு. அந்த போர்டில் எழுதியிருக்கிறத வாசி, தெரியலீங்கய்யான். அதுக்கு மேலே இருக்கு பெரிய எழுத்து, அது தெரியுதா? தெரியலீங்க ஐயா. அதுக்கு மேலே பெரிய எழுத்து இருக்கு, அது தெரியுதா? தெரியலீங்க ஐயா. என்னையா ஒன்றும் தெரியல, இதுக்கு பேர் கண்ணே இல்லையான் இருக்கான். அட எனக்கு எழுத படிக்க தெரியாதியான் இருக்கேன். முதலே சொல்ல வேண்டியதானே, நீ கேட்டுட்டுலையா போர்டை காமிச்சிருக்கனே, நீ வாட்டுக்கு அதெல்லாம் கேட்காம தெரியுதான்னா தெரியலன்னு தான் சொல்லுவேன். டாக்டருக்கு நோயாளிக்கு தகராள பாரு. அதுக்கு பிறகு இவன் ஒரு கண்ணாடியை மாட்டி விட்டு போய், இனிமே உங்களுக்கு எதை பார்த்தாலும் ஒன்னொன்னா தெரியும் பிரதர், போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. வீட்டில் போய் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, வாடிங்க கண்ணாடி எப்படி இருக்கு? அந்த அம்மா சொல்லியிருக்குது, உன் வீடு இல்லையா, உன் வீடு கடைசியில் இருக்குது. ஏயா வீடு மாறிச்சு, விளக்கு வச்ச நேரத்தில் உள்ள நுழைஞ்சு 7.5 கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ட்டு அந்த அம்மா விரட்டி அடிச்சிருக்கு. உறவே அப்படிங்கிற அணியில் பேசுவதற்கு 3 பேர், நட்பேங்கிற அணியில பேசுறதுக்கு 3 பேர். இப்பொழுது நட்பே என்ற அணிக்கு தன்னுடைய விவாதத்தை வைக்க வருகிறார் புதுகை முத்து நிலவன். நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கிற நடுவர் அவர்களே, துன்பத்தில் பெரிதும் துணை நிற்பது உறவா நட்பா? உறவுங்கிறது குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது. நட்பு என்பது உலகம் முழுவதையும் உறவாக்கிக் கொள்வது. அடிப்படையில் இருந்தே நட்பு என்பது விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்று பாரதிதாசன் பாடினானே, அந்த விரிந்த மனத்தை, பரந்த மனத்தை எல்லாருக்கும் வழங்கக்கூடியது நட்பு. அதனால குடும்ப உறவை நான் குறைச்சி மதிப்பிடல. ஆனால் குடும்ப உறவு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவில் நின்று விடுவது. எனவேதான் கடைசி வரையில் துணை நிற்பது நட்பு என்று ஆணித்தரமாக முதலில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உறவுக்காரங்கெல்லாம் சாவுக்கு சொல்லி விட்டா தான் வருவாங்க. சொல்லி விட்டா கூட குறை சொல்லிக்கிட்டு வருவாங்க. எனக்கு முறையா சொல்லி விடல, 3வது ஆள் மூலமா சொல்லி விட்டான், இருந்தாலும் போயிட்டு வருவான். ஆனா நண்பன் கேள்விப்பட்டவனையே துடிதுடிச்சு ஓடியாருவான். துடிதுடித்து ஓடி வந்து அவன் இறப்பு வரை நிற்பது, கடைசி வரை யாரோ என்கிற கேள்விக்கு பதிலாக நிற்கிறது நட்பு. சொந்தக்காரங்களால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க பாரு அவங்க. நண்பர்களால் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அப்படியே எடுத்துக்கலாம். அருமையான பாயிண்ட். நன்றி நடுவர் அவர்களே. துயரத்தில் கை கொடுக்காதது உறவு என்பதை ஏற்றுக்கொண்டமைக்கு நன்றி. சும்மா உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன்.
இப்போதைக்கு இந்த பெட்டி வாசிக்கிற பெட்டிக்காரர் மாதிரி தான் நான். அதை வச்சு தீர்ப்புன்னு சொல்லிடக்கூடாது. இந்த கல்யாண நேரத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமாக பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் ஏதாவது ஒரு காரணத்தில் முறைச்சிட்டு நிற்பாங்க. கல்யாண வீடுகளை பாருங்க, எப்படியாவது ஒரு சண்டை எடுத்துருவான். எனக்கு வச்ச காப்பியில சக்கரை பத்தலை அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரன். எனக்கு ஊத்துன ரசத்துல பழைய புளியை போட்டாங்க, அவனுக்கு மட்டும் பழைய புளியை போட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணத்துல சண்டை இழுக்கிறது சொந்தக்காரங்களா இருக்கும். ஆனா எப்படியாவது தன் நண்பனுக்கு கல்யாணம் ஆயிரணும், எப்படியாவது தன் தோழிக்கு கல்யாணம் ஆயிரணும்னு வேலையெல்லாம் இழுத்து போட்டு மாக்கட்டி செஞ்சுவிட்டு கடைசியில சாப்பாடு இல்லைன்னா கூட சாப்பாடு இல்லைன்னு சண்டை இழுக்கிற சொந்தக்காரங்களை கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து பட்னி கிடப்பானே, அந்த நண்பனுக்கு ஈடு இணை ஏது? சொந்தக்காரர்கள் மத்தியில் சண்டை வருகிற போது கூட அதை தீர்த்து வைக்கிற பரந்த மனப்பான்மை நட்புக்குத்தான் இருக்கு. வாழ்க்கையில ஒருத்தன் தோல்வி அடைஞ்சான்னு வச்சுங்க, அதை கணவன் மனைவி கிட்ட போய் சொல்ல முடியுமா? இந்த சிட் ஃபண்ட் எத்தனை காலி ஆயிருச்சு, கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவன் பேசாம இருப்பான். உருன்னு என்ன ஒரு மாதிரி இருக்கிறிய, ஒண்ணும் இல்லைன்னா இவன் போட்ட பணம் ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இதை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அவனுக்கு ஆறுதல் கிடைக்குது. இந்த நண்பர்கள் இல்லைன்னா இந்த 50க்கு மேல நிதி நிறுவனங்கள் காணியானுச்சே, அவ்வளவு பேரும் தற்கொலை செத்துருக்கணும். அதனால் நம்பிக்கை ஊட்டக்கூடிய நண்பர்கள்ட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஆறுதல் கிடைக்குது. ஏன்னா அவனு எங்கேயாவது சிட் ஃபண்ட்ல போட்டு ஏமாந்துருக்கான். நீயாவது 1 லட்சம்டா 3 லட்சம்டா ஐயா, உடனே இவனுக்கு ஒரு நிம்மதி ஆயிப்போங்க. அவன் 3 நம்ம 1 வெரி நைஸ் அப்படின்ட்டு. இதுக்காக தான் நண்பர்கள்ட்ட போய் சொல்றது. நடுவர் அவர்களே, சின்ன குழந்தையிலிருந்து கல்யாணம் வரைக்கும் நான் சொன்னேன். சின்ன பையங்க 2 பேர் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கான். அண்ணன் தம்பி, 10 வயசு அண்ணன் பேரு, அண்ணன் வயசு, தம்பி 7 வயசு. 2 பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கோழி குண்டை முழுகிட்டான் சின்ன பையன். உடனே பதறி அடிச்சு அண்ணங்காரன் தூக்கி ஆட்டோவில் போட்டுக்கிட்டு ஏற்பாடு பண்ணி ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துட்டான். டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது தூண்டு பைய, அவன் தம்பியை இவ்வளவு பொறுப்பாக கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறான். அவனே பார்த்துட்டு இருந்தார். சார் கோழிக்குண்டியை முழுகிட்டான் சார், அவனை பார்த்து சரி பண்ணுங்க சார், கோழிக்குண்டை எடுக்க சார் அப்படின்னு இருக்கான். கடைசியா கோழிக்குண்டை எடுத்து அந்த பயலை காப்பாத்தினோடனே, உண்மையிலே நீ ரொம்ப பொறுப்பான பையன்ப்பா, இப்படி ஒரு அண்ணனை நான் பார்த்ததில்லை, அதுவும் இந்த வயசுல அப்படின்னு அந்த பையன் சொன்னான். கோழிக்குண்டு என்னது, எங்க அப்பன் அடி பின்னிடுவான். இதான் சின்ன வயசுல இருக்கிற அவனுடைய நோக்கில தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அண்ணன் தம்பி இப்படி வளரும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை நாடுறதை பார்த்துருக்கீங்களா? ஒரே வீட்டுல அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கச்சி அல்லது ஒரே அண்ணன் ஒரே ஒரு தங்கச்சி இப்படி இருக்கிற குடும்பங்கள்ல அப்பா அம்மா பாடு பெருந்திண்டாட்டம். சண்டை நாரிடும்ல. எனக்கு அதை தரமாட்டேன்ட்டான் இவன், டிவியை இவன் போடுவான், அவன் டக்குன்னு ஆஃப் பண்ணுவான். எனக்கு இந்த சேனல் வேணுமா, ஸ்போர்ட்ஸ் சேனல் வைக்கிற நீ என்ன, நான் விஜய் டிவி தான் பார்க்கணும், நான் சன் டிவி பார்க்கணும். இந்த 2 சண்டையை தீர்க்கிறதுங்காட்டி மண்டை காஞ்சிடும் பெற்றோர்களுக்கு. ஆனா நண்பர்களா இருக்கும்போது விட்டு கொடுக்க மனப்பான்மை வளரும். நண்பர்கள் மாதிரி பிரச்சனை வரும்போது ஒரே சொல்யூஷன், ஒரே தீர்வு, கேபிள பிச்சு விட்டுற வேண்டியதான். எதையாவது பார்த்துக்கிட்டு கடங்க, வழக்கம் போல மனைமாட்சி வயலும் வாழ்வேன், அதுகளை பார்த்துட்டு உட்காந்துருங்க அப்படின்ட்டு டக்குன்னு பிச்சு விட்டுறேன். அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதனாலதான் ஷோ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் ஷோ யூ, உன் நண்பனை காட்டு நான் உன்னை காட்டுகிறேன், உங்க அப்பா அம்மாவை காட்டு நான் உன்னை காட்டுறேன்னு சொல்றது இல்ல. எனவே நட்பு தான் கடைசி வரை யாரோ என்ற கண்ணதாசனுக்கு விடையாக வருவது நட்பு தான். துயரத்தில் துணை நிற்பது நட்பு நட்பு என்று நட்புடன் கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துன்பத்தில் பெரிதும் துணை நிற்பது நட்புங்கிறதுக்கு ஒரு அற்புதமான பாடல் வரிகளோட ஆரம்பிச்சார். தீபாவளி அன்னைக்கு கேட்கக்கூடாத பாட்டு தான் அது. ஒரு நல்ல நாளும் பெரிய நாளும் வீடு வரை உறவுங்கிற பாட்டையா கேட்கறது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது வாழ்க்கைக்கு தேவையான பாட்டு. ஆஸ்பத்திரியில் யாராவது அட்மிட் ஆயிருந்தான்னா உள்ள டாக்டர் நுழைஞ்சோன்னே கேட்பாருங்க, சொந்தக்காரங்களாம் முதல்ல போக சொல்லியா. காரணம் இம்சையே அதுக்கு தான். அவன் சும்மா அந்த லேச அப்படி ஒரு நெஞ்சு வாய்வு குடியால போய் படுத்திருப்பாரு. மச்சான் அப்படின்னா அவனுக்கு சரி சோழி முடிஞ்சு போச்சு போல இருக்கு. ஒரு 4 பேர் இப்படி அழுகட்டேன், அவன் அந்த ஆளு எந்திரிப்பாரு நினைக்கிறீங்க படுக்கையை விட்டு. அதனாலதான் டாக்டருக்கு வந்து அந்த சொந்தக்காரங்களை முதல்ல போக சொல்லி எனக்கே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு. டாக்டர்கள்ட்டே போய் டாக்டரு என்ன அப்படின்னு, அட ஒன்றும் இல்லைன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா அப்படின்னா டாக்டருக்கே சந்தேகமாயிரும், ஏதோ பெருசு இருக்கும் போல இருக்கு உனக்கு. அப்ப எப்படின்னு தீட்டிட வேண்டியதான் ஒரு 5000 அப்படின்ட்டு அவரு கணக்கு போட ஆரம்பிச்சிருவாரு.
சொந்தக்காரங்கள்லாம் முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அவனுக்கு இருக்கிற அந்த சின்ன வியாதியை பெருசுபடுத்தி விட்டுருவாங்க. ஆனால் நண்பர்கள் ரொம்ப பக்குவமா அவனுக்கு என்ன செய்ய வேணுமோ அந்த நேரத்தில் ஆப்ரேஷனுக்கு ஒரு 3000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா சொந்தக்காரங்களாம் கையை பணஞ்சிக்கிட்டு நிற்பான். 3000 ரூபாயம்ல இருந்துச்சு, நேற்று இருந்துச்சு, இப்போத்தான் மகனுக்கு பீஸு கொடுத்து விட்டேன், என்னமோ இப்போத்தான் அரை மணி நேரத்துக்கு கொடுத்து விட்ட மாதிரி. ஆனால் அப்படியே செட்டில் ஆகிட்டே இருக்கேன். ஆனால் நண்பர்கள் அப்படியே பார்ப்பான், பதட்டப்படவே மாட்டான், ஓடுவான் ஒடியாருவான், ஆளுக்கு 500 600 அப்படி இப்படின்ட்டு. இன்னைக்கும் பாருங்க, அலுவலகத்தில் ஒரு நோட்டை போட்டு வசூல் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு ஆப்ரேஷன் யார், ஆளுக்கு ஒரு 100 ரூபா போடு, 50 ரூபா போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாயை கொண்டு போய் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாங்கு இன்னும் நமது நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது காரணம் யாரு? நட்பு. அப்படின்னு நான் சொல்ல, முத்துநிலைவன் சொல்லியிருக்காரு, அதுக்கு நான் பெட்டி வாசிச்சிருக்கேன், அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் இப்பயே தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. உறவு அப்படிங்கிற அணிக்கு வாங்க மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே. என் இனிய பங்காளி நடுவர் ஐ லியோனி அவர்களே. எனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தியா, இவங்களுக்கெல்லாம் நான் நண்பனா, இவர் என்ன முறை சொல்லி கூப்பிட போறாரோ, அவங்க என்ன சொல்லி கூப்பிட போறாங்களோ, எனக்கு என்னன்னு புரியல. வாங்க, சரிங்க பங்காளி, பேசுங்க. ரொம்ப நன்றி பங்ஸ். நீங்கள் எப்பொழுதுமே உரிமைக்கு குரல் கொடுப்பவர்கள், உறவுக்கு கை கொடுப்பவர்கள் நான் மிக நன்றாக அறிவேன். எனவே எங்களுடைய உறவுக்கு எப்பொழுதுமே கை கொடுக்க வேண்டும் என்று நான் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்ப எங்க வீட்டில் வேணாதான் தீபாவளி அன்னைக்கு. இப்படியா நண்பர்களை புளூரல்ல சொல்லலாம், உறவுகளை சொல்ல முடியாது. என் மனைவிகள் அப்படின்னாருன்னா, ஐயோ நல்ல மனுஷன் நினைச்சேன், இதுவுமா புளூரல் அப்படின்னு. நண்பர்கள் புளூரல்ல சொல்லலாம், உறவுகளை புளூரல்ல சொன்னா சில உறவுகள் சிக்கலாகி போயிடும். முத்துநிலா வந்தாரு, குடும்பம்ங்கிறது குறுகிய வட்டமா, அதனால நட்புங்கிறது பெரிய வட்டமா, பெரிய மாவட்டம் மாதிரி பேசிட்டு போறாரு. குறுகிய வட்டம்னாலும் கடைசியா நீங்க எத்தனை நண்பர்கள் இருந்தாலும், எத்தனை தெருவில் சுத்தினாலும், என்னென்ன காரியம் பண்ணாலும், கடைசியா அந்த குறுகிய வட்டம் தான் பாதுகாப்பானது. நீங்க போய் எதுக்காக நீண்ட வட்டம் நினைச்சு வீட்டில் போய் மனைவியை நண்பரேன்னு கூப்பிடாதீங்க, சிக்கலா போயிடும். நான் கேட்கிறேன், அவனுக்கு 1001 நண்பர் இருக்கான்ல, ஏன் பிறகு ஒரு மனைவியை தேடுறான்? அவனுக்கு தெரியும் இவங்க எல்லாம் என்னைக்கும் கழுத்த இருப்பாங்க, கையை விட்டுருவாங்கன்னு. நமக்குன்னு ஒண்ணு வேணும்னா ஒரு மனைவி தேவை. உறவை கைபிடிக்கிற நிகழ்ச்சிக்கு இவங்க எல்லாம் வருவாங்க. வைத்தறிச்சலா எதுக்கு வர்றாங்க? மாற்றான் பாரு இன்னையோட, அதுக்கு தான் வருவாங்க நண்பர்கள். அது இந்த கல்யாணத்துக்கு வர நண்பர்கள் படுத்துற பாரு இருக்க, அவனை கல்யாண வேலை பார்க்க விடுவாங்க. முதல் நாள் நைட் இம்சை பண்றது. என்ன வந்துட்டோம்ல, என்ன அதுக்கு வந்துட்டான், வேற என்னத்தையே கேட்கறாங்கன்னு அர்த்தம். கல்யாண வீட்டுல ஒரு சொல்றாரு முத்துநிலவன், காரியம் பாக்குறாங்க. எவன் காரியம் பாக்குறான்? பேச்சலர்ஸ் நைட்டு கடைசியா என்ஜாய் பண்றாங்களா, கடைசியா என்ஜாய் பண்றாங்களா. இந்த வேலைக்கு தான் நண்பர்கள் கூட்டம் கூட்டமா கல்யாணத்துக்கு வர்றாங்களே தவிர, யாரு வாழை இலை நறுக்கவும் கத்திரிக்காய் வாங்கவும் வர்றா? அங்க போற மாமச்சனை ஓடுவான், ஐயா கத்திரிக்காய் என்னாச்சு, சமயக்கட்டுக்கு என்னாச்சு, பங்காளி மாமச்சனை உருத்தா ஓடுவான். இந்த வந்த நண்பர்கள், எங்களுக்கு எங்க ரூம் போட்டிருக்கீங்க, அதுக்கு தான் நண்பர்கள் வருவாங்க. அது மட்டும் இல்ல, நட்பு எப்ப தெரியுமா நெருக்கமாகும்? உறவு முறை சொல்லி அழைக்கிற பொழுதுதான் நட்பே நெருக்கமாகும். வரமா காலேஜ் பசங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், நண்பா சிநேகிதா அப்படின்லாம் கூட மாட்டாங்க. கூப்பிட்ட ஏய் தமிழ் இலக்கியம் படிக்கிறாங்க உங்களுக்கு ஓடிடுறான்னு ஓடிடுவாங்க. எப்படி கூட்ட தெரியுமா தெரிவாங்க? போன சேர்ந்தவொடனே செட்டு சேர்ந்தவொடனே வா மாமா, மாப்பிள்ள, பங்காளி, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வா சுருக்கிடுவாங்க, வா மாம்சு, அப்புறம் வா பங்ஸு, வா மாப்ஸு. இப்படி எதுக்கு? நட்பு முறையே உறவு முறையாக மாறுகிற பொழுதுதான். அதை விட அதுல பிரிச்சுக்கிடுவாங்க. ரோட்ல பிள்ளைய வரும், அந்த முன்னால போறது 3 உன் தங்கச்சி, பின்னால வர்றது 3 என் தங்கச்சி அப்படின்னு. அசிங்கமா இருக்கிறதெல்லாம் இவன் தங்கச்சியான், அழகா இருக்கிறதெல்லாம் அவன் தங்கச்சியான், இப்படி கூறு கட்டி பிரிச்சுக்கிட்டாங்க. அதுல கூட பாருங்க உறவு தான். அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் பாசமலர் சிவாஜியை பல பேர் மிஞ்சிடுவாங்க அப்படி உறவுல. சில பெண்கள் சாமர்த்தியமா சொல்லிடுறது. சிலவர் வரும் பொழுதே அண்ணி அப்படின்ட்டு வருவாங்க, சிக்கலானவங்க அவங்க. ஆனா கரெக்டா அந்த அம்மா சொல்ல, உங்க அண்ணின்னு சொல்ல அந்த அம்மா ஏத்துக்காது. இவன் சிக்கலான பைய வேண்டாம், இங்க வர்றா உங்க மாமா வந்திருக்காரு ஒரு செக் வைக்காது, புரிஞ்சுக்குவான். கரெக்டு. 4 பேர் தெருவில் போனாங்கன்னு வைங்களேன், ஒரே அளப்பறையா இருக்கும். அது ஒரு ஸ்டைல்னு வச்சிருக்காங்க. போற ஆட்டோ அடிக்கிறது, பஸ்ஸை தட்டுறது, வெட்டி வம்பு இழுக்கிறது. ஆனா ஒரு குடும்பம் அப்படி போறாங்களா? ஒரு புருஷன் முன்னாடி திருப்பூர் அலப்பறை பண்ணிட்டா போறாங்க. போகும்பொழுது 2 பஸ்ஸை விட்டு எரிஞ்சு 4 லாரியை கையை காட்டி என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, நண்பர்கள்னாவே அலப்பறை, காலித்தனம், ரவுடித்தனம், ரகலத்தனம். ஆனா பார்த்தா ஒரு பொண்ணை பார்த்து எப்படி சொல்றாங்க? குடும்ப பாங்கான பொண்ணு. ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை போனா ஒரு பல்கலைக்கழகம் நடந்து போகுதுன்னு அர்த்தம். 4 நண்பர்கள் போனாங்கன்னா ஒரு மிருக கல்லூரி நடந்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம்.
நடுவர் அவர்களே, தொட்டில் துவங்கி சுடுகாடு வரை இருப்பது எது தெரியுமா? நீங்க ஊழல்னு சொல்லிடாதீங்க, அதுக்குள்ள போல. இப்ப தொட்டில் துவங்கி சுடுகாடு வரை இருப்பது உறவுதான். எனவே துன்பம் வருகிற பொழுது, இன்பம் வருகிற பொழுது வேணா சேர்ந்து தண்ணி அடிக்க, கஞ்சா போட, சீட்டு விளையாட நண்பர்கள் வரலாம். ஒரு மனிதனுக்கு துயரம் வருகிற பொழுது, துன்பம் வருகிற பொழுது அவன் சாய்ந்து கொள்ள தோளாக இருப்பது தாயின் தோளாகவும் மனைவியும் தானே தவிர நிச்சயமாக நண்பர்கள் அல்ல. இன்பத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் நட்பாக இருக்கலாம். உண்மையிலேயே இந்த உலகில் துன்பத்தை, துயரத்தை பகிர்ந்து கொள்வது உறவுதான் என்கிற நல்ல தீர்ப்பை தந்து உங்களுக்கும் எல்லோருக்கும் இருக்கிற நல்ல உறவை நீங்கள் தொடர்ந்து வளர்க்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறவுதான் மிகவும் ஆழமானது. நண்பர்கள் சுயநலத்தின் அடிப்படையில் தான் சேர்றாங்க. உறவு தரக்கூடிய ஒரு பாதுகாப்பு, சுகம் நண்பர்கள் தருவதில்லை. இதில் தான் இருப்பான் நண்பர்கள் தான். என்னடா சரக்கு டூப்ளிகேட்டா இருக்கு, உன் பார்ட்டி சரியில்லை, போடா போடா. அது 50-50 இறங்க ஸ்பீச் மாத்திக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா. முதல்ல பேசுவான், உலகத்திலே உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்து இறக்கியிருக்கான் பாரியா அப்படின்னா. அப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே இதாக, அப்புறம் டே ஒன்னே பற்றி எனக்கு தெரியுமிடா, 500 ரூபா நேற்று நீ லஞ்சம் வாங்கினேல நான் கண்ணால் பார்த்தேன். டே பேசாமரா, 10 பேர் இருக்காங்கடா, நிறுத்துறா, தெரியும் நீ இதை எப்படி நீ வாங்கினன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். ஐயோ காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு நடக்குது. இது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நட்புங்கிறது எதையோ எதிர்பார்த்து தான் சேர்கிறது. ஆனால் உறவு எப்படி போனாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாங்கு உறவுக்குத்தான் உண்டு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? மதுக்கூர் ராமலிங்கம் சொல்லியிருக்கார். உறவுங்கிறது பலமானது, ஆழமான அஸ்திவாரத்தை போன்றதுன்னார். இனி நட்புக்கு பதில் சொல்லணும். வாங்க கவிஞர் காவியன் அவர்களை. நட்புக்கு பொருத்தமான ஆள் தான் அவர். என்னத்தை பேச போறாருன்னு தெரியல. இந்த உலகத்திலே உறவினர்களை விட அதிகமான நண்பர்களை சேர்த்து வைத்திருக்கிற, நிலவினை தலையிலே சூடியிருக்கிற நடுவர் அவர்களே, இந்த பின்னால இருக்க ஆப்பாயில பார்த்துட்டு போனாரு. அதுக்கு விளக்கம், நிலவை சூடி இருக்குன்னா நான் சிவபெருமானா? எவ்வளவு நக்கல் பத்தியெல்லாம். துன்பத்திலே பெரிதும் கை கொடுப்பது உறவா நட்பா என்று பேச வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிற, உறவுகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய இனிய நண்பர்களே, நடுவர் அவர்களே, ஆரம்பத்திலே ஒருத்தர் கை தட்டுறாங்கன்னா அவர் சீக்கிரம் உள்ள போறாருன்னு அர்த்தம். என்ன தமிழ்நாட்டு வரலாறுல நிறைய பேர்த்த பார்த்துருக்கிறான். நடுவர் அவர்களே, இது என்னை வீழ்த்துகிற கைதட்டல்ல, என்னை வாழ்த்துகிற கைதட்டு. நினப்ப பத்தியில நடுவர் அவர்களே, அவர் சொன்னார், மதுக்கூர் அவர்கள் சொன்னாரு, நாட்டில் மனுஷன் இம்சப்படுறதுக்கெல்லாம் காரணம் நட்பு தானார். நடுவர் அவர்களே, சினிமா தியேட்டரில் கூட்டம் கூடுறதுக்கும் பார்க்கில் கூட்டம் கூடுறதுக்கும் காரணம் என்ன? வீட்டில் படுற இம்சை. நடுவர் அவர்களே, நட்பு எப்படின்னு சொன்னா மேட்டர் ஆஃப் சாய்ஸ் சொன்ன ஆங்கிலத்தில், மேட்டர் ஆஃப் சாய்ஸ். ஆனா உறவு என்பது மேட்டர் ஆஃப் சான்ஸ் சொன்னான். நம்மளா தேடிக்கொள்வது, நமக்கு யாரு தேவைன்னு பார்த்து, நமக்கு நல்லது செய்யறது யாருன்னு பார்த்து நம்மளா தேடிக்கலாம் நட்பை. ஆனா உறவை தேடிக்க முடியாது. சித்தப்பன் சித்தப்பன் தான், பெரியப்பன் பெரியப்பன் தான், ஏழ்றா தான். அப்புறம் இன்னொன்னு சொன்னார், கல்யாணத்துக்கு முந்தின நாள் பார்ட்டி கொண்டாடுறானா. நீங்க கூட சொன்னீங்க அது பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணீங்க. நடுவர் அவர்களே, தயவுசெய்து அதை அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கிண்டலே பண்ணாதீங்க. நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முந்தின நாள் அன்னையோட அவன் சுதந்திரமே போகுது. அன்னைக்கு ஒரு நாளாவது அவன் நிம்மதியா இருந்துட்டு போறானே, அதையே நீங்க கெடுக்கிறீங்க. இங்க பாரு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பத்தியா. குடும்பத்தோட வந்துமே இவ்வளவு அனுபவிக்கிறீங்களே, தனியா வந்திருந்தீங்கன்னா இவருக்கு மன்றம் வச்சிருப்பீங்க போல இருக்கு. பாரு நிலைமை. உலகத்தினுடைய பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் பாருங்களேன். 14ஆம் லூயி அந்த பிரெஞ்சு புரட்சிக்கு காரணமே என்னன்னு பாருங்க, அவனுடைய உறவினர்கள் பண்ண அட்டகாசம் தான். பிலிப்பைன்ஸ்ல பாருங்க, மார்க்குஸ், எமல்டா மார்க்குஸ், அவங்க பண்ண அந்த உறவுகள் பண்ண பஞ்சாயத்தினாலதான் அந்த நாட்டுல அரசாங்கமே கவிழ்ந்துச்சு. அந்த அம்மாட்ட 14,000 ஜோடி செருப்பு இருந்துச்சான். நடுவர் அவர்களே, அந்த அம்மாட்ட 14,000 ஜோடி செருப்பு. அங்கேயுமா
நான் ஏதோ இங்கே மட்டும்தான் நடந்திருக்குதுன்ட்டு ரொம்ப பயங்கரமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கேயுமா? எல்லாருக்கும் மனைவி நல்ல மனைவி அமைஞ்சிடறாங்களா? சாக்ரட்டிஸ் மிக பிறந்த சிந்தனையாளர், ரொம்ப அமைதியானவர், வாயே திறக்க மாட்டார். அவருடைய மனைவி எப்படி இருந்தாங்க தெரியுமா? பயங்கரமான கொடுமை. அவர் பேசவே மாட்டார். ஒரு நாள் வீட்டு திண்ணையில வெளியே உட்காந்து அவர் நண்பரோட பேசிட்டு இருந்தார். அந்த அம்மாவுக்கு வந்து இவர் வீட்டுக்குள்ள வரணும். என்னென்னமோ உள்ள இருந்து சிக்னல்லாம் கொடுத்துச்சு, முனகல் முக்கல் எல்லாமே வந்துச்சு. இவர் போவே இல்லை, உட்காந்தே இருந்தார். அவர் அனுபவப்பட்டவர், பேசாம உட்காந்துருந்தார். இவருக்கு நண்பருக்கு ஒன்றும் தெரியல, பேசாம இருந்தார். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்துச்சு. வீட்டுக்குள்ள இருந்த பாத்திரத்தெல்லாம் போட்டு மடமடான்னு உருட்டுச்சு, சத்தம் கேட்டுச்சு. அப்பயும் இவர் கூட இருந்தவருக்கு புரியல, பேசாம இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த அம்மா பொறுத்து பார்த்து, நம்ம என்ன இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு இருக்கோம், இருந்தாலும் உள்ளே வரமாட்டேங்கிறானே. நேரம் மொட்டை மாடிக்கு போச்சு. ஒரு அண்டா நிறைய தண்ணி எடுத்து மேல இருந்து போடன்னு கீழே ஊத்துச்சு. சுடுதண்ணி எடுத்து கீழே ஊத்துச்சு. உடனே இந்த கூட இருந்தவர் கேட்டாரு, என்னங்க பிரச்சனை அப்படின்னாரு. இல்ல என் பொண்டாட்டி என்னை உள்ள வர சொல்லி சிக்னல் கொடுத்தா இதோட உச்சகட்டம் இது அப்படின்னாரு. ஓ அதுக்கு தான் சிக்னலா? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னாரு. பாத்திரத்தை உருட்டினப்பே நீங்க உள்ள போயிருக்கலாமே, எதுக்கு இந்த தண்ணியெல்லாம் ஊத்துற பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னார். சாக்ரட்டிஸ் ரொம்ப அமைதியா சொன்னார், உலக இயற்கையே அப்படிதான், இடி இடிச்சு அதுக்கப்புறம் தான்ப்பா மழையே பெய்யும் அப்படின்னார். எல்லாராலையும் அப்படி பெருந்தன்மையா சிந்திக்க முடியாது நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட ஒரு உறவு இன்னைக்கு மனுஷனை சீரழிச்சு. நட்பு அப்படி கிடையாது. உறவு என்பது ஒரு குறுகிய வட்டம். எங்க அணித்தலைவர் சொன்னார், உறவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அவட ஜாதிங்கிற பேர்ல சிந்திக்க வைக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க, அமைதி பூங்காவா இருந்துட்டு ஜாதி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? உறவுதான் நடுவர் அவர்களே. நட்பாக இருந்தால் அது நல்ல சிந்தனையை கொடுக்கும். இலக்கியத்தில் எடுத்துக்கங்க, புராணத்தில் எடுத்துக்கங்க, நட்புக்கும் உறவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை நான் சொல்ல முடியும். துரியோதனன் இருக்கிறான், கர்ணன் இருக்கிறான். கர்ணன் பிறந்தான். பிறந்த உடனே அவனுடைய உறவு அவனை என்ன செஞ்சுச்சு தெரியுமா? உறவு அவனை ஆற்றில் விட்டது. அந்த நட்பு அவனை அங்கதேசத்துக்கு அரசனாக்கி காட்டியது. உறவு ஆற்றில் விட்டது, நட்பு அங்கதேசத்துக்கு அரசனாக்கி காட்டியது. நடுவர் அவர்களே, தாமரையை பாருங்க. தாமரை தண்ணியில தான் இருக்கும். ஆனா அந்த தண்ணீர் வந்து தாமரை இலையில பட்டுச்சுன்னா உடனே அந்த தாமரை இலை பாருங்க தண்ணீரை ஒட்டவே ஒட்டாது. ஆனால் அதே தாமரை சூரியனை கண்டவுடன் மலர்கிறது. அதே மாதிரிதான் உறவு என்பது தண்ணி மாதிரி கூடையே இருந்தாலும் அது தாமரை இலையில் ஒட்டுவது இல்லை. ஆனால் எங்க இப்ப சூரியனை பார்த்து தாமரையும் மலர்ற மாதிரி தெரியல, ஒட்ட மாட்டேங்குது ஐயா. ரெண்டு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. இன்னைக்கு நாட்டில் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. மதுரையில இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பி போகும், அதுக்கு பேர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். ராமேஸ்வரம் வரைக்கும் போகும். அதுல ஏறின பல பேத்துக்கு தெரியாது. ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஏன்டா இதுல ஏறணும் நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. தெரியாம அதுல ஒருத்தன் ஏறிட்டான். ஏறி உட்காந்தான், ட்ரெயின் மெதுவாக கிளம்பிச்சு. சந்தோஷமா இருந்தான். அப்பப்போ ஜன்னல் வழியா எட்டி பார்த்துக்கிட்டான், ட்ரெயின் போகுதா இல்லையான்னு. அவ்வளோ வேகமா போயிட்டு இருந்துச்சு அந்த ட்ரெயின். போயிட்டே இருந்தான். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ட்ரெயின் நின்றுச்சு. இப்போ என்னடான்னு இறங்கி பார்த்தான், தண்டவாளத்துக்கு குறுக்க ஒரு எரும மாடு படுத்துருந்துச்சு. டிரைவர் இறங்கி எரும மாட்டை துரத்திக்கிட்டு இருந்தார். என்னடா காலையில பெரிய இம்சையா போச்சுன்னு உட்காந்துருந்தான். அதே சரின்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எரும மாட்டை துரத்திட்டு ட்ரெயின் மெதுவாக போச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னே திருப்பி போனா ஒரு ட்ரெயின் நின்றுச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. என்னடா அதே மாதிரி இறங்கி பார்த்தான், தண்டவாளத்துக்கு குறுக்க ஒரு எரும மாடு படுத்துருந்துச்சு. அதே மாதிரி டிரைவர் இறங்கி எரும மாட்டை துரத்திட்டு வண்டி எடுத்துட்டு போனார். வாழ்க்கையை வெறுத்து போனான். நம்ம என்னைக்கிட்ட ராமேஸ்வரம் போய் சேர்றதுன்னு பார்த்தான். நினைச்சுக்கிட்டு இருக்கப்பே திருப்பி ட்ரெயின் நின்றுச்சு. இறங்கி பார்த்தா தண்டவாளத்துக்கு குறுக்க எரும மாடு படுத்துருந்துச்சு. அவன் நொந்து போய் பக்கத்தில் இருந்தவன்ட்ட கேட்டான், ஏங்க இந்த பக்கம் எரும மாடு ஜாஸ்தியான்னா. அவன் சொன்னான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒரே எரும மாடு தான், ட்ரெயினை முந்திட்டு போய் முன்னாடி படுத்துக்குது, டிரைவர் இறங்கி துரத்திக்கிட்டு இருக்காருன்னா. நம்ம ட்ரெயினுகளுக்கு இதை விட வேற உதாரணம் யாருமே சொல்ல முடியாது. போய் சேர்ந்தா தான் உண்டு. நடுவர் அவர்களே, நட்பை எந்த நேரத்திலையும் யார் யாரோட வச்சுக்கிட்டாலும் பிரச்சனையே வராது. ஆனா உறவு வந்து பல நேரங்களில் பிரச்சனை இழுத்து விட்டுரும். இப்ப அமெரிக்காவில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டு அவதிப்படுறாரு பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் வந்து உறவு தான், நட்பு கிடையாது. நல்ல விஷயங்களை பாருங்களேன். ராமாயணத்துல அந்த எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் எடுத்துக்கங்க. நல்ல நண்பனாக இருந்து செய்தவர்களை விட அந்த நல்ல நண்பர்களை பார்க்கணும். அந்த குகனாக இருந்தாலும் சரி, விபீடனாக இருந்தாலும் சரி, அத்துணை பேரும் ராமனுக்கு வந்து போரிலே உதவி செய்து அவனுக்கு நீதியை நிலைநாட்ட உதவியது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நண்பர்கள். நல்ல சிந்தனைக்கு தோள் கொடுப்பவர்கள், நல்ல கருத்திலே வலியுறுத்தி சொல்பவர்கள். ஒருவன் சமுதாயத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால், துன்பங்களை சுமக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல சிந்தனைகள் வளர வேண்டும் என்று சொன்னால், நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் கை கொடுப்பது உறவை விட நட்பே நட்பே என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே ஒரு சிக்கலான விஷயம் ஏற்படும் பொழுது நண்பர்கள்ட்ட தான் போய் சொல்லுவான். சில விஷயங்களை வந்து உறவினர்கள்ட்ட சொல்ல முடியாது, நம்மளை கேவலமாக நினைப்பேன்.
காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை புரிஞ்சுக்கிறது வந்து நண்பர்கள் தான் சொல்லி ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னார். நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன் மே மாதம். அப்போ அந்த சிட்னி ஏர்போர்ட்டில் இறங்கி என் பாஸ்போர்ட்டை கொண்டுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட சீல் வாங்குறதுக்காக, இமிக்ரேஷன் சீல் வாங்குறதுக்காக போனேன். போய் சொன்னேன், ஐ எம் லியோனி ஃப்ரம் தமிழ்நாடு, ஐ எம் கம்மிங் ஹியர் டு கிவ் தமிழ் ப்ரோக்ராம் இன் சிட்னி அண்ட் மெல்பர்ன், ஐ வாண்ட் இமிக்ரேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு யாருக்காவது உங்களுக்கு வழங்குச்சா? நானும் இதே மாதிரி தான் முழிச்சுக்கிட்டே நின்னேன். திரும்ப சொன்னேன், ஐ எம் லியோனி, தமிழ்நாடு பட்டிமன்றம் தமிழ் ப்ரோக்ராம், ஆஸ்திரேலியா, சிட்னி, மெல்பர்ன் அப்படின்ட்டு டெலகிராஃபிக் லாங்குவேஜ் தந்தி முறையில் பேசினேன். அவர் அதுக்கும் பதில் சொன்னார், எனக்கு என்னையா யோ என்னையா சொல்ற அப்படின்னா சிரிக்கிறாரு. என்னையா? அவர் இங்கிலீஷில் தான் பேசுறாரு, நானும் இங்கிலீஷில் தான் பேசுறேன். நான் பேசுறது அவருக்கு விளங்கல, அவர் பேசுறது எனக்கு விளங்கல. ஐடியா பண்ணேன், இந்த ஆளுக்கு விளங்க வைக்கிறதுக்கு என்ன செய்யறது? படக்குன்னு அவரு மெத்தட்லயே நாக்கில் விளக்கணை தடவிட்டு பேசுற மாதிரி நான் சொல்ல வந்த விஷயத்தை நான் அந்த முறையில் சொன்னேன். ஒன்னு அவரு எஸ் வெரி நைஸ் வெல்கம் அப்படின்னு. அடியே, உலகத்துக்கே நாங்கள் அல்வா கொடுத்துட்டு வந்திருக்கேன், உனக்கு இதை புரிய வைக்க தெரியாமையா நாங்கள்லாம் உலகம் பூரா சுற்றுவோம், உனக்கு புரிய வைக்க முடியாது. அதாவது ஒரு நண்பன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி தான், என்ன நினைக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்வான் நண்பன். உறவினர்கள் வந்து அவன் விஷயத்தை சொன்னா கூட அதை வந்து அந்த சொன்னோன்னு அதை நினச்சி கேவலம், நான் நினச்சேன் இவன் அப்பயே இப்படி ஆவான்னு அப்படின்னு கிண்டல் பண்ணுவான். என்ன உறவு நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது? சினிமா தேட்டர்லையும் பார்க்கலையும் லியோனி பட்டிமன்றத்துக்கு கூட்டம் ஏன் கூடுதுன்னா, வீட்டில் புடுங்கல் தாங்க முடியலங்க, இங்கேயாவது போய் நிம்மதியாக இருந்து வருவோம்டா கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு. சில பேர் பார்த்தா மனைவி ஊருக்கு போயிட்டா திருவிழா மாதிரி நேசிக்கிறான் அந்த நாளை. ஒய்ஃபு ஊருக்கு போயிட்டா பிரதர் அப்படிங்களா? ஒன்று அப்படிங்களா பிரதர்? என் வீட்டுக்காரி போகவே மாட்டேங்கிறாயாங்கிறாரு. நல்ல ஐடியா, ஒரு ஐடியா சொல்லிட்டா அப்படின்ட்டு வீட்டுக்காரியை கடத்துறதுக்கு திட்டம் போடுறாங்கன்னா அந்த உறவு அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்குன்னு அர்த்தம். யாரு கல்யாணமே முடிக்காத காவியனுக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப நண்பர்கள் எவ்வளவு போதனை கொடுத்துருக்காங்க பாரு, நெறிப்படுத்தியிருக்காங்க. இருமாப்புல அவசரப்பட்டுறாத, மாட்டிக்கிருவ அப்படின்னு சொல்லி அவரை நிப்பாட்டியிருக்காங்க. அதனாலதான் இப்படி கரெக்டா பேசியிருக்காரு. இனி உறவே அப்படிங்கிற அணிக்கு உறவுக்கு கை கொடுக்கும் கவிஞர் ஜிவி வாங்க. கொடுமையையும் வறுமையையும் கூடையில வெட்டிவை, கொஞ்ச நெஞ்ச பயம் இருந்தா மூளையில கட்டிவை, நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டிவை, நெருஞ்சி காட்ட அழிச்சி அதை நெல் விதையை கொட்டிவை என்றான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெருஞ்சிக்காடு மாதிரி மூட நம்பிக்கையும் அறியாமையும் மண்டி கிடக்கிற தமிழகத்தில் நெல் விதையை கொட்டுவது மாதிரி சொல் விதையை கொட்டி கொண்டிருக்கிற இந்த பட்டிமன்றத்துடைய நடுவர் திண்டுக்கல் லியோனி அவர்களே, உறவு நிறையா இருந்தால் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தர் வருவார், இவர் யார் அப்படின்னு கேட்பீங்க, ஒன்று விட்டா மாமா. உடனே இவர் சொல்லுவார், எதுக்கு ஒன்று விட்டா மாமா அப்படின்னா ஒழுங்காக கேட்கறது இல்லை. இவன் ரொம்ப லந்தடிக்கிற மாதிரி 10 ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னால் 9 வாங்கிட்டு வருவார். அதனால் ஒன்று விட்டா மாமா இப்படியா போட்டு குழப்பி விட்டு உறவின் மீது பிடிப்பில்லாமல் செய்வது, தவறான வழிகாட்டுவது நண்பர்கள். அதில் நம்பிட்டு இவர் போய் சொல்லிட்டு இருக்காரு. முத்து நிலவன் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, பாதி விஷயத்தை கத்து கொடுக்கறதே நண்பர்கள் தானா. கத்து கொடுக்கறது இல்லைங்க, கத்து கெடுக்கிறது. நடுவர் அவர்களே, நீங்க சொன்னீங்கல்ல தீபாவளின்னா உறவை சார்ந்த அம்மா அப்பா பாட்டி இவங்க என்ன செய்வாங்க, பலகாரம் சாப்பிடு, பட்டாசு சுடு, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆளுக தான் தண்ணி அடி போயிட்டு வா. அதை இப்ப இந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கடும் விவாதம் நடத்துறாங்க. அன்னைக்கு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, மச்சி ஒரு 100 டிஎம்சிக்கு ஏற்பாடு பண்றான். உடனே இவங்க இல்ல 50 டிஎம்சி தாண்டா தர முடியும், ஏதோ காவிரி கர்நாடக பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி இப்படி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இது கூட பரவாயில்ல, இப்படி போதை ஏறி என்ன செய்யறோம்னே தெரியல. ஒரு ஊர்ல அழகா உட்காந்து இளைஞர்கள்லாம் சேர்ந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்திருக்காங்க டிவியில. இவன் போய் கேட்டிருக்கான், என்ன பாக்குற அப்படின்னா, யோ சச்சின் டெண்டுல்கர் 100 அடிச்சுட்டு ஆடிட்டு இருக்காரியா, பாக்குறோம்யான்னா. விட்டா இவன் ஒரு அரை இலை
நான் 300 அடிச்சுட்டு ஆடாம இருக்கிறேன், நீ என்ன 100 அடிச்சுட்டு ஆடி இருக்கிறவனை போய் பார்த்துக்கிட்டு இருக்க. பாத்தீங்களா, கத்து கொடுக்கிற லட்சணம் இதான். ஆனால் நண்பர்களினுடைய நாட்டு பற்ற பாருங்க. ஆமா ஆமா, நாட்டு பற்று மட்டும் இருக்கு இவங்கள்ட்ட, நாட்பற்று. அதனாலதான் இவர் சொல்றாரு, ஏன் பற்று இல்லாம போனது, அந்த பைனான்ஸ்ல போட்டோம் இந்த பைனான்ஸ்ல போட்டோம் போயிருச்சுன்னாரு. ஜுவல்லர்ஸ் இதுக்கெல்லாம் யாரு வழிகாட்டுற நீங்க நினைக்கிறீங்க? நான் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல கிடைச்சி வச்சிருந்த பணத்தை போட்டேன், அப்படியே 40% தர்றாங்கய்யா, தங்க காசு தர்றாங்கய்யா, காரு தர்றாங்கன்னு பொய்யான பிரச்சாரத்தை கிளப்பி விட்டு பல பேர் நட்டமாக்க வச்சது காரணம் நண்பர்கள். ஆனா வளமா இருக்கிறதுக்கு அந்த காலத்திலே ஒண்ணு சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு அம்மா விளம்பரத்துல நடிச்சிச்சு, காரை விட்டு நாங்க 7 நாளைக்கு இறங்கவே மாட்டோம்னுச்சு. அந்த அம்மால எங்கன இறக்கி விட்டு போனாங்கன்னே தெரியலப்பா. இதெல்லாம் யாரு? நண்பர்கள் ஏத்தி விடுறதான். நான் போட்டேன், எனக்கு போட்டாங்க, அதனால நீயும் போடு, உனக்கும் போடுவாங்க அப்படின்ட்டு மறைமுகமா சொல்லி எத்தனை பேர் போட்டிருக்கான் தெரியுமா? அதான் நடுவர்களே, ஒண்ணு பட்டை போட சொல்லி கொடுக்குறாங்க, இல்லைன்னா பட்டைய போட சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆளுகள் அதுல போட்டு என்னன்னா, அந்த ஜுவல்லர்ஸ் இந்த ஜுவல்லர்ஸ் நட்டமாகி போனவன ஜுவல்லர்ஸ், ஐயோ இதுல போட்டேன்னு இப்படி போயிருச்சு, இப்படி சங்கடப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த காலத்திலே இதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்கான்ல. என்ன சொல்றான்? ஏன் நீ இப்படி கொண்டு போய் அங்கங்க போய் வீணா போட்டு வைக்கிற? உங்க அம்மாட்ட கொடுத்து வை, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. இது மட்டும் இல்ல, துயரமா இருக்கிற நேரத்துல உதவுல. நம்ம நாட்டுலதான் எல்லாம் அம்மா கையில தானே கொடுத்தாங்க. ஆனா ஒரு ஆளுக்கு மரியாதை எப்ப ஏற்படுது நான் கேட்கிறேன். அடிப்படையா ஒரு சமூகத்தில் ஒரு தனி மனிதன் மதிக்கப்படுவது எப்ப? எத்தனை நண்பர் வச்சிருக்கான்னு பார்த்தா ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க. எப்ப கல்யாணம் ஆகியிருக்கு மனைவி என்று பார்த்து ஒரு உறவு வந்த பிறகுதான் ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்களே ஒழிய அங்கீகரிக்கிறதே உறவினர்களை வச்சுதான். ஆமா ஆமா, எனக்கு ஒரு 100 நண்பர்கள் இருக்காங்க, ஒரு 10 கிலோ சீனி சேர்த்து போடுங்க அப்படின்னா கொடுப்பாங்களா? முடியாது. எத்தனை பத்திரிக்கையோ அதுக்கு ஏற்பதான்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நீங்க சொல்ல மாதிரி சர்க்கரையே வேணாமுங்க. அந்த சர்க்கரை சிரிப்போடு அந்த குழந்தை வந்து சிரிக்கிற போது துயரத்தில் இருக்கிற மனுஷன் கண்ணீர் துடைக்கப்படுது. அது இல்லையா விஷயம்? டென்ஷன் பரபரப்பா இருப்பாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு காட்சியை யோசிச்சு பாருங்க. காலையில இப்படி பரபரப்பா கிளம்பிட்டே இருக்கிறாங்க, வேலைக்கு போற அவசரம், பொருளாதார சங்கடம், இப்படி கஷ்டமா இருக்கு. அந்த நேரம் பார்த்து இவனோட சின்ன பையன் அப்பாவோட பேனாவை எடுத்து மையெல்லாம் கொட்டிக்கிட்டு அதுல ஒரு மீசையை போட்டு அப்படி சிரிக்கிற போது அத்தனை துயரமும் மறந்து போய் எப்படி இவன் ரசிக்கிறான். இப்பா ஒரு சிரிப்பு பார்த்த உடனே இவனுக்கு மனசுக்குள்ள பட்ட துயரம்லாம் மறந்து போகுதுங்க. அதனாலதான் கண்ணதாசன் சொன்னான், மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா, அம்மாவென்று அழைக்கின்ற சேயாகுமா என்று. குழந்தை என்கிற உறவு எப்படி துயரத்தில் கூட அவனை சிரிக்க வைக்கிறது என்று சொல்லி காட்டினான் என்றால், நட்பை விடவும் உறவு தான் முக்கியங்கிறது இதுல பிரதானமான விஷயம். இவர் சொன்னார் கல்யாண வீட்டில் வந்து தண்ணி அடிக்கிறத பத்தி. நான் கேட்கிறேன், கல்யாணத்துல எத்தனை உறவுகள் வந்து வாழ்த்துற விஷயம் இன்னைக்கு இருக்கு? விபூதியை போட்டு அப்படி வச்சு அந்த தாத்தா பாட்டிலேருந்து ஆரம்பிச்சு மாமா கையில விழுந்து 10 ரூபா 1 ரூபா சகட்டுமே நீ கொடுத்து முடிஞ்சு வச்சிருக்கிற 1 ரூபா கூட இருக்கட்டும், அன்போட எடுத்து கொடுக்கிற போது ஏற்படுற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எந்த நேரத்தில் வரும் என்பதை பற்றி இவங்க சொல்லணும். இன்னும் சொல்லிட்டு போனார், சினிமாவுக்கு போய் பார்க்குறோம், அதுவே எதுக்குன்னா குடும்பத்தில் ஏற்படுற கஷ்டம்தான். நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்திருக்கிற சினிமா படங்கள்லேயே அதிகமா குடும்ப உறவுகளை பற்றி சொல்ல வந்திருக்கிற படம் இருக்கா? நட்புங்கிற படம் இருக்கா? அண்ணன் ஒரு கோயில், குடும்பம் ஒரு கதம்பம், தங்கைக்கோர் கீதம், இப்படிதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நட்புக்காகன்னு ஒரு படம் எடுத்தா கூட அனைவரும் பார்க்க வேண்டிய குடும்ப படம் இப்படிதான் போறான ஒழிய நட்புக்காகன்னு படம் பார்க்கறது இல்ல. அப்போ குடும்பத்தோடு வாருங்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. நட்பை விடவும் உறவே உறவே என்று சொல்லி நல்ல தீர்ப்பு தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு கண்டு முடிக்கிறேன். நன்றி. கவிஞர் ஜிவி உறவுக்காக பேசிவிட்டு சென்றிருக்கிறார். உறவு நட்புங்கிறது அப்படி இல்லை. நட்புங்கிறது சும்மா அப்படி வரும், எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு பிரிஞ்சிடும். உறவு அதை ஆழப்படுத்துகிறது. மனைவி ஆனது பிற்பாடு அந்த நட்பாக தொடங்கியதை ஆழப்படுத்துவதே அந்த மனைவிங்கிற உறவு வந்த பிற்பாடு தான் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னார். இனி நட்புக்கு பதில் சொல்றதுக்கு வாங்க சுதா மீனாட்சி அவர்களே. எப்படி பேசுறீங்களா இல்லை கதையை முடிச்சிடலாமா? உண்மையான நட்பினால் உயர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே மற்றும் எனது அணிக்காரர்களே, நட்புனா என்னன்னே தெரியாம சீரழிஞ்சுகிட்டு இருக்கும் எதிரணி நண்பர்களே, இங்கு கூடியிருக்கும் எனதருமை நண்பர்களே, உங்க அனைவருக்கும்
என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்கள்னா எவ்வளோ ஒத்துமையா இருப்பாங்கன்னு நாங்கள் முதல்ல பேச ஆரம்பிச்சும் போதே, எங்கள் அணியிலேருந்து பேச ஆரம்பிச்சும் போதே நீங்கள் புரிஞ்சிருந்துருக்கலாம். ஏன்னா நாங்கள் சொல்லும்போது எல்லாத்தையும் நண்பர்கள் நண்பர்கள் நண்பர்கள்னு சொல்கிறோமா, எங்களுக்கு துயரம் வருதில்லை. வந்தால் கூட அவங்க கை கொடுக்கறதுனால ரொம்பவே நல்லா இருக்கிறோம். அப்புறம் எதிரணி தலைவர் சொன்னார், நண்பர்கள் என்ன இழக்கிறாங்கன்னு கேட்குறாரு. நண்பர்களுக்கு நீங்கள் முதல்ல என்ன கொடுக்குறீங்க? அது இழக்கிறதுக்கு மனசை கொடுக்குறீங்க. அது இழக்கிறது வெளியில் தெரியாதுங்க, உள்ளுக்குள்ளே தான் தெரியும். நீங்கள் என்ன நண்பர்களை ஏற்றுக்கும் போது தாலி கட்டி ஏற்றுக்கிறீங்களா, மோதிரம் போட்டு ஏற்றுக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. அதை அப்புறம் போட்டால் தானே இழக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, இந்த வீட்டுக்காருக்கு தெரியாமல் அந்த அம்மா போயிட்டு பணம் போடுது, நண்பர்கள் தான் அதை தூண்டி விடுறாங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டிவியில் ஒரு அம்மா பேசுது, எங்கள் வீட்டுக்காரு நான் தேக்கு பண்ண 4 யூனிட் வாங்கிட்டாரு, அவரு ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்கிறது. உடனே இந்த அம்மாவுக்கு அவங்க வீட்டுக்காரர் 4 யூனிட் வாங்கிட்டாரா? என்னங்க நீங்க கட்டிட்டு வந்ததுல இந்த பக்கத்து வீட்டுக்காரன் 4 யூனிட் வாங்கிட்டானா, இன்னும் சும்மாவே உட்காந்துருக்கேன், உங்களுக்கு போய் எங்க அப்பன் கட்டி கொடுத்தானே அப்படிங்கும் போது இவருக்கு அப்படியே டார்ச்சர் தாங்க முடியாம இவரு போய் ஒரு 5 யூனிட் வாங்கிட்டு வர்றாரு. அப்ப இந்த அம்மா அங்க போயிட்டு, எங்க வீட்டுக்காரர் 5 யூனிட் வாங்கியிருக்காரு, அவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. இங்கே அவங்கள பிடிச்சி அந்த கணவன்மார்களை ஒரு துயரத்தில் தள்ளுறது அந்த மனைவி மாறுங்கிற உறவு தான். தயவு செஞ்சு அதை நீங்க நினைப்பு வச்சுக்கோங்க. எந்த நண்பர்களும் அப்படி சொல்றது கிடையாது. இதெல்லாம் நீங்க நல்லா மனசுல வச்சுக்கிட்டா சரி. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த துயரத்தில கை கொடுக்கறது நட்புங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். துயரத்தில் ஆழ்த்துறது உறவுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, உறவுக்காரங்க வீட்டில் கல்யாணம், இந்த எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உறவுக்காரங்க எல்லாம் போய் அங்கே உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு ஒவ்வொன்றா என்ன நல்லா செய்கிறாங்களோ தெரியாது குத்தம் சொல்லிக்கிட்டே அலைவாங்க. அதில் ஒருத்தர், மாமா கல்யாணத்துக்கு எத்தனை கோழி அடிக்கலாம்னு இருக்கீங்க? இவருக்கு பேச்சு பூரா சோத்துலேயே இருக்கும். அவர் உடனே கல்யாண வேலையில் நொந்திருப்பார். அவர் ஒரு 50 கோழி தான் மச்சான். என்ன மாமா விவரம் கட்ட தரமா இருக்கிற? என் சின்ன பொண்ணு காது குத்துக்கு அடிச்ச கோழி 100, மிஞ்சி போன கறியை திங்க ஆடலாம் கழிச்சு நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? ஓட ஒரு 200 கோழிய இங்க மாமனை மொட்டை அடிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்னமோ வேலை செய்யறாங்களாம். கோழியில நொந்திருக்காங்கயா சொந்தக்காரங்க. கோழியில 50 கோழி அவன் அடிக்கிறான், தின்னோடு போக வேண்டியதான 200 கோழி அடிக்க விட்டு அவனை பார்த்து ஏளனமா சிரிக்கிறது உறவுக தான். அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட, இது மட்டும் இல்ல, இங்க இருந்து அங்க போய் சொல்றது, அங்க இருந்து இங்க போய் சும்மா ஒருத்தவங்க உக்காந்துக்கிட்டு இருப்பேன். அவன்கிட்ட போய், என்ன மாப்பிள்ள நேத்து மாமா உன்னை ரொம்ப திட்டாராம்ல கேள்விப்பட்டேன். அவர் சொல்றாரு, பெரியவர் தானேங்க மாமா, விடுங்க, நம்ம சொந்தம் தானே எல்லாம். என்ன மாப்பிள்ள விவரம் கட்ட தரமா இருக்கிற? நேத்து மட்டும் அவர் ஒன்ன பேசின பேச்ச என்ன பேசியிருந்தாரு, அங்கனே வெட்டி இருப்பேன் அவர். நீ கோலை விட்டுட்டு வந்துட்ட, நம்மளாலாம் அப்படி இருக்க முடியாது மாப்பிள்ளன்னு. இவருக்கு அப்பதான் தோணுது, ஐயோ ஊர் பயப்புல நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் போல இருக்கு கோலைன்னு. இரு எங்க மாமனை போய் வெட்டிட்டு வந்துடுறேன்னு வெட்டிட்டு வந்துடுறாரு. இங்கே ஒரு கொலைகாரனை உருவாக்குவது யாரு? உறவு தான். நட்பு அப்படிலாம் செய்யறது இல்ல. ஒரு புது பாட்டுல ரொம்ப அருமையா சொன்னான் நட்பை பத்தி. உங்களுக்கு எல்லாமே அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டத்துல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. காலம்னா நம்ம வாழ்றதே தோழனா இருந்தாதான் நல்லா வாழ முடியும் காலத்துல அப்படின்னு சொல்றான். அதுல ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். அடே இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அடே டைட்டானிக் ஷிப்பு கூட மூழ்கிரும்டா, ஃப்ரெண்ட்ஷிப் மூழ்காதுறாங்கிறேன். அப்ப எவ்வளவு உயர்ந்தது பாருங்க நட்பு. இதுல என்ன பண்றாங்க, அந்த சின்ன குழந்தைய வளர்க்க முடியாம சிறுபிள்ளை காப்பகத்துல ஆயா மடியில கொண்டு போய் போட்டுறாங்க. அந்த குழந்தை பாக்குது, ஐயோ நம்மள உறவு இப்படிலாம் பண்ணுதே. அன்னைக்கு ஒரு சபதம் எடுக்குது, நீ சின்ன பிள்ளையில என்ன சிறுபிள்ளை காப்பகத்துல தானே விட்ட, நீ கொஞ்சம் வயசா உன்னை முதியோர் இல்லத்துல விடுறேன். இப்படி போட்டி போட்டுக்கிட்டு துயரத்துல ஆழ்த்துறது யாருன்னு கேட்டா உறவு தான். நட்பு அப்படிலாம் செய்யறதே இல்லை. அதுக்கப்புறம் நட்புல இந்த சாதி மதம், எங்க அணியில முன்னாடியே சொன்ன மாதிரி சாதி மதம் ஒழிக்கப்படுது. நாங்க கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் படிக்கும்போது எங்களுக்கு ஜாதியெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அங்கே ஜாதிகள் தூக்கி எறியப்படுகின்றன. ஆனா உறவு ஒண்ணு கூடும்போது ஜாதிகள்லாம் தூக்கி எறியப்படுறதுல மாறாக போற்றப்படுகிறது. இவங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஜாதி 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 தான். உறவுகள்லாம் ஒண்ணு சேர்ந்தாலும் அந்த இடத்துல கலகம் தான் அர்த்தம். ஒருத்தருக்கு எந்த மதத்துல வேணாலும் நண்பர்கள் இருக்கலாம், ஆனா வெவ்வேறு மதம் கொண்ட உறவுகளை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படியே ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் அவங்களாம் ஒத்துமையா இருப்பாங்கன்னு கேட்டா அதுதான் கிடையாது. காதல்ல கூட 2 மதங்கள் ஒன்று சேரதான் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த புனிதமான நட்புல உலகத்துல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கூட ஒன்று சேர்க்கிற
ஒரு வல்லமை உள்ளதுன்னா அது நட்பு தான் சார். அதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல பேசுங்க. ஒரு வீட்டில் ஆம்பளை பிள்ளையே இல்லைன்னு வச்சுக்குவோம். அந்த அப்பாட்ட போய் அந்த வீட்டில் இருக்கிற அப்பா என்ன தெரியுமா சொல்லுவார்? அவர் இங்கேருந்து ஆண்டவன் வச்சுக்கிட்டு இருப்பார். ஏயா உனக்கு நான் என்னையா குறை வச்சேன்? டெய்லி தான் வச்சு படைக்கிறேன், கொல்லி போகிறதுக்கு ஒரு பையன் இல்லாமல் பண்ணிவிட்டேயான்னு. இங்கே பையன்கிற ஒரு உறவை கேட்கறதே கொல்லி பொண்ணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தானே தவிர அவருக்கு பாசங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை. இப்போ உறவை பற்றி நான் ஒன்று கடைசியாக சொல்லிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு பட்டுச்சீலை எடுத்து கொடுக்காம இருங்க. என்ன நடக்கும் வீட்டில் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து வீட்டை 7:30 ஆக்கிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு நாள் அப்படி ஐடியா? டிவியில பேசி வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ற ஒரே கொடுமை எனக்கு தான். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து வீட்டை 7:30 ஆக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற பாத்திரம்லாம் உடஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்க உடைச்ச பாத்திரத்துக்கு ஒரு பட்டுச்சீலை வாங்கியே கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே அவங்க எதிர்பார்க்கறது ஏதோ கணவன் நமக்கு வாங்கி தருவாரு செய்வாரு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனால் எந்த எதிர்பார்ப்புமே எந்த ரத்த சம்பந்தமே இல்லாமல் ஒரு உறவு இருக்குன்னா அது புனிதமான உறவு, அதுதான் நட்புன்னு கூறி, நட்பே உயர்ந்தது உயர்ந்ததுன்னு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறவு நல்ல நிலைமையில் இருக்கும்போது தான் கூடும். உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கங்க. ஒரு ஆள் என்னை பார்க்க வந்தார். நம்மளுக்கு லியோனே ரொம்ப நெருங்கின சொந்தம்ங்கன்னாரு. நான் தால பார்த்ததே இல்லை. சரி என்னதான் சொந்தம் சொல்கிறாருன்னு பார்த்தா எங்கள் பெரிய மாமாவோட சின்ன நாத்தனாவோட மூத்த அண்ணனுடைய சின்ன குழந்தையாரோட அக்கா மகளை தான் என் தம்பியோட பெரிய பங்காளியோட அக்கா மகளுக்கு பொண்ணு கொடுத்துருக்குன்னாரு. கண்டிப்பாக கணித மேதை சகுந்தலா கூட இந்த புதிரை விடுவிக்க முடியாது. நீங்கள் எப்படி கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தாலும் ஒரு ரூட்டில் மாமன் வருது, ஒரு ரூட்டில் மகன் வருது, ஒரு ரூட்டில் பேரன் வருது. அந்த ஆள் சொல்கிறாரு நம்மளுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் எப்போ நல்லா இருக்கும்போது. ஆனால் மோசமான நிலைமையில் இருக்கும்போது கூட பெத்த அப்பனை கூட அடையாளம் தெரியாத மகன்லாம் இருக்கான். இன்னும் உறவுக்கு ஒரு பெண்ணுக்கு பதில் இன்னொரு பெண் தான் சொல்லணும். அதனால் வாங்க, செங்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கும் எசக்கி அம்மாள். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தாய் நாட்டு மக்களே, அதிலும் குறிப்பாக என் தாய்மொழி பற்றுள்ள என் உறவினர்களே, அப்படித்தான் நினைத்து நான் செங்கோட்டையிலிருந்து இங்கே வந்திருக்கேன். நீங்கள்லாம் என் உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நண்பர்கள் நான் என்னைக்கு பார்த்ததில்லை. நீங்கள் எல்லாரும் என்னோட தாய்மொழி பற்றுள்ள உறவினர்கள், அதோட இந்தியன் என்கின்ற தாய் நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற உறவுல தான் நான் இங்கே வந்திருக்கேன். உறவை பற்றி எவ்வளோ சொன்னாங்க. என்னது முஸ்தஃபான்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கான். நான் இல்லைன்னு சொல்ல, அதில் தான் சொல்லுவான். ஒன்று இப்படி வச்சுக்கிட்டே இருக்கும், இன்னொன்று போய்கிட்டு இருக்கும். என்னன்னா ராக்கிங் பற்றி சொல்லியிருக்கான். அந்த ராக்கிங் பற்றி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இறந்தது உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுலேயே தான் அந்த ஈவ் டீசிங் இப்போ தெரிஞ்சிருக்கும். 4 நண்பர்கள் சேர்ந்ததுனால ஒரு சரிகாசாங்கிற பொண்ணு இறந்து போனது நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு நண்பனால ஒரு பெண் எவ்வளவு தூரம், அதுவும் நடு ரோட்ல அந்த அந்த பொண்ணு இறந்ததை கேட்டாலே இப்போ நீங்கள் வந்துடும், கட்டாயம் வரணும். ஏன்னா நாம் உறவினர்களாக நினைக்கிறோம். எதனாலனா இந்த நண்பர்கள் காரணத்தினால. இவங்க நண்பர்கள்லாம் கை கொடுக்குறாங்க துயரத்தில். எப்படி நான் சொல்கிறேன், அதாவது ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான், மை ஃப்ரெண்ட் என்னை கவுத்திட்டாடா அப்படின்றான். உடனே இவன் நேரம், இதுக்கு ஏன்டா நீ இருக்கிற, நான் சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு நேரம் ஒரு பாருக்கு கூட்டு போகிறான். அப்போ இவன் துயரத்தில் கை கொடுக்குறவன் என்னன்னா, வாழ்க்கை பூரா நீ துயரப்படுறா, எப்போ உன்னை கவுக்குறாளோ அப்பப்போ நீ பாருக்கு வா. இவன் தினம் ஒருத்திட்ட கவுப்பான். ஏன்னா தினம் ஒருத்தி செருப்பட்டி கொடுப்பான். அப்போல்லாம் இவன் பாருக்கு போய்கிட்டு இருப்பான். ஸோ இவனை எப்படி மாத்துறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நண்பர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே அங்கே கலைபுரம் தான். ஒரு பொண்ணு ரோட்டில் இன்னைக்கு கட்டாயம் போக முடியாது. மகாத்மா காந்தி அன்னைக்கு நைட்டில் அது நகை போட்டு போனா அப்படின்னு இருக்காரு. ஒரு சாதாரண சிம்பிள் சுடிதாரில் ஒரு பொண்ணு போய் பாருங்க, 4 பையங்க இருக்குது. சூப்பர் ஃபிகர் போகுதுடா அப்படிமா ஒருத்தன் பின்னாடியே சும்மா மஜாவா இருக்குது அப்படிமா. ஸோ ஒரு பொண்ணு ரோட்ல போறதுக்கு இந்த நண்பர்கள் வழி வைக்க மாட்டேங்காங்க. இங்க எங்க பெண்ணுரிமை பாருங்க இன்னைக்கு. அதெல்லாம் இப்போ மலையேறி போச்சுமா, மலையேறி போச்சு. நாட்டில் சட்டம் போட்டாங்க. மெட்ராஸ்லாம் பயலுக இப்படியே தான் போகிறான், அட்டேன்ஷன் அப்படியே போகிறாங்க. ஒரு பைய கூட்டு சொல்கிறான், மாப்பிள்ள சூப்பரா சும்மாறா 10,000 ஒரு வருஷம் தள்ளீர் வாங்கிடா அப்படின்ட்டு. ஒரு பொண்ணு பஸ்ஸில் நிற்கிது, முன்னால் 3 அடி பின்னால் 3 அடி கேப் இருக்கு. பயலுகள்லாம் இப்போ ஃபுட்பாலில் தொங்குறது இல்லை, உள்ள சீட்டில் பவ்யமாக உட்காந்து புத்தம் சரணம் கச்சாமி
நாட்டுல சட்டம் போட இப்ப அதெல்லாம் மச்சி விசிலு ஒண்ணும் கிடையாது இப்ப அதெல்லாம். அதுவும் எதுக்குன்னு பாத்தீங்களா, பெண்களை கேலி பண்றதை அவங்க நிறுத்தல, சட்டத்துக்கு பயந்து எங்க 10,000 ரூபாய் தண்டனை போட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்க போய் தான் அவன் வந்து பயந்துருக்கானே தவிர பெண்களை கேலி பண்றது கட்டாயம் உலகம் இருக்கிற வரைக்கும் எவனும் நிறுத்த மாட்டான், அது சத்தியம். இன்னைக்கு நண்பர்கள் எந்த பையனையாவது நிமித்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம், நிச்சயமா முடியாது. அதனால உறவு தான் துயரத்தில் கை கொடுப்பது உறவே என்று கூறி நடுவர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று எண்ணி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் என்னால முடிவெடுக்க முடியல, துயரத்தில் கை கொடுப்பது உறவா நட்பான்னு சொல்லி எனக்கு முடிவெடுக்கிறதுக்கு உதவி செய்யணும். உறவே என்ற அணியினுடைய தொகுப்பை வழங்கும்படி மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நடுவர் அவர்களே, நம்ம காவியம் வந்தாரு, இப்படி நட்பு இருந்ததுன்னு வைங்க, அமெரிக்காவில் உறவு தான் காரணமா, அதுக்கு உறவா அது அமெரிக்க ஜனாதிபதி சிக்கல்ல மாற்றத்துக்கு உறவா காரணம், கூடா நட்பு, அது கூடா நட்பு தான் அதுக்கு காரணம். அது மட்டும் இல்ல, கிளின்டன் பெரிய கில்லாடியா இருந்தாலும் பரவாயில்ல, கட்டின புருஷன்னு கில்லாரி பொறுத்துக்கிட்டு இருக்கு பாரு, அதான் உறவு, அது கூடா நட்பு. அப்புறம் அங்கிருந்து வந்தாரு, துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இடையிலான நட்பை பார்த்தீர்களா? இப்படி நண்பர்கள் இருந்தா துரியோதனன் ஜாகாம என்ன பண்ணுவான்? ஒரு உண்மையான நண்பன் என்ன சொல்லணும்? ஐயோ, பாஞ்சாலியை, இந்த பாண்டவர்களுடைய தேவியை இப்படி நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்டியிருந்தா அது நல்ல நட்புன்னு சொல்லலாம். அதை விட்டவனை ஏத்தி விட்டு கடைசியா போக விட்டியல் ஐயா, இது நட்பா? இப்படி நட்பு இருந்தா விளங்குமாது? ஆனா எது தெரியுமா, கடைசியா கர்ணன் தனக்கு பிறந்த மகன் என்று குந்தி தேவி ஓடி வந்து பிறப்பை மறுத்திருந்தும் கூட ஓடி வந்து அழுதாலே, அதுதான் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு. உறவு அது மட்டும் இல்ல, கர்ணன் நம்முடைய தாய் குந்தியின் வயிற்றிலே பிறந்தவனா என்று தெரிந்த பிறகு பஞ்சபாண்டவர் தருமர் அத்தனை பேரும் வந்து கதறி அழுதார்களே, அதுதான் உண்மையான சகோதர பாசம். எப்படி நட்பரை அறிமுகப்படுத்திங்க? நண்பரை, இவன் என் பிறண்டு, அவ்வளவுதான், ஒரு வார்த்தை தான் இருக்கு, பிறண்டுவான்னு அர்த்தம், அவ்வளவுதான், இவன் என் பிறண்டு. ஆனா உறவை எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்தலாம்? இது எங்க அம்மா, இது எங்க அப்பா, இது எங்க தாத்தா, இது எங்க பாட்டி, இது என் மாமன், இது என் சித்தப்பன், இது என் பெரியப்பன், சொல்லிக்கிட்டே போலாம். உங்களுக்கு இருக்க ஒரே வார்த்தை அந்த பிறன்றது ஒண்ணுதான். அந்த அம்மா சொல்றாங்க, இது வந்து மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தானா. அம்மா, டைட்டானிக் கப்பல் மூழ்கலாமா, ஆனா அந்த படத்துல மூழ்காது எது தெரியுமா? காதல் என்கிற அற்புதமான உறவுமா, உறவு. அந்த கப்பல் உடைந்து மிதக்கிற பொழுதும் அந்த காதலனும் காதலியும் வேறு வேறு இனத்தை சேர்ந்தவர்கள், வேறு வேறு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் வர்க்கங்களை, உறவை, ஜாதியை கடந்து அவர் மூழ்குகிற பொழுது இந்த படத்துல உயிர் எது தெரியுமா? கடைசியாக 2 பேரும் பிடிச்சி தொங்குகிற பொழுது இருக்க, அதாம்மா உறவு. டைட்டானிக் கப்பல் மூழ்கலாம், காதல் என்கிற உறவு மூழ்கவே மூழ்காதுன்னு சொன்னதே, அதான் டைட்டானிக் கப்பலுடைய வெற்றி. நீங்க கப்பலை பார்த்தீங்க, நாங்க காதலை பார்த்தோம், அதான் வித்தியாசம். அந்த படத்தினுடைய வெற்றி பிரம்மாண்டத்துல இல்லம்மா, அவங்க காதலை பார்த்திருப்பாங்க, பார்க்காத மாதிரி இங்க நடிக்கிறாங்க. நடுவர்கள் ஒரு செய்தியை நான் சொல்றேன். தூத்துக்குடி பக்கத்துல முத்து குளிக்கிற பொழுது ஒரு மீனவர் உள்ளே இறங்கி உயிரை பணையம் வச்சு முத்து குளிப்பாரு. மேல ஒருத்தர் என்ன அசைவுன்னு பார்த்தா கயிறை கையில வச்சுட்டு நிற்பாரு. அந்த கயிறை என் உயிர் நண்பர்னு யாரும் உள்ள பூந்துறப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒருவேளை உயிருக்கு ஆபத்து வந்தா உள்ள இருந்து சைகை காட்டுவாங்க, உடனே தூக்கிடணும். யார்கிட்ட தெரியுமா கொடுப்பாங்க அந்த கயிறை? உயிர் நண்பர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, மச்சினன்ட்டு தான் கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? இவனுக்கு ஒரு ஆபத்து வந்தால் என் தங்கை, என் அக்கா விதவையாயிருவாளேன்னு உயிர் பிடிப்போடு இருக்கிறது மச்சினன் தாம்மா. நண்பர்கிட்ட கொடுத்தவனு வைங்க, நாய் இன்னையோட தொலையட்டும் விட்டுருவாங்க, முத்தோட போட போட. பாசம் தான், உறவு தான், அன்பு தான். உறவு என்கிற சொல்லினுடைய அடுத்த வார்த்தை அன்பு, பாசம். இதுதான் தனி மனிதன் துன்பப்படுகிற பொழுது அவனுக்கு உற்று ஓடி வந்து கை கொடுப்பது நண்பர்கள் அல்ல. ஒரு பிரச்சனை வருகிற பொழுது ஒதுங்கி போகிறவர்கள் நண்பர்கள், கூட இருந்து காப்பாற்றுகிறவர்கள், துயரத்திலே பங்கு கொள்கிறவர்கள் உறவுதான் என்கிற நல்ல தீர்ப்பை சொல்லி, குடும்பத்திலே உங்களுக்கு இருக்கிற நல்ல உறவை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் எனக்கு தாயா செக் வச்சுட்டு போறாங்க. இப்பொழுது நட்பு என்ற அணியினுடைய அணித்தலைவர் கவிஞர் முத்துநிலவனின் தொகுப்புரை. குடும்பத்தில் எந்த சிக்கல் வந்தாலும் அதை நட்போடு வந்து தீர்த்து வைப்போம் நடுவர் அவர்களே. எனவே தவறாமல் நட்புக்காக நல்ல தீர்ப்பை வழங்குங்கள், தைரியமாக நல்ல தீர்ப்பை வழங்குங்கள் என்று முதலிலேயே உங்களுக்கு நான் உறுதிமொழி சொல்லிக் கொள்கிறேன். மதுக்கூர் ராமலிங்கம் வந்தாரு, டைட்டானிக் மூழ்கினதுல நாங்க வந்து கப்பலை பார்த்தோமா, இவங்க தான் காதலை பார்த்தாங்களாம்.
நான் கேட்கிறேன், பெற்றோர்கள் என்னைக்காவது காதலை பார்த்திருக்காங்களா? நண்பர்கள் தான் காதலை பார்த்து அதை திருமணம் செய்து வைப்பார்களே தவிர பெற்றோர்கள் உறவு முறை பார்த்திருந்தா கலப்பு திருமணம், காதல் திருமணம் பெருகி இருக்கும் ஐயா. டைட்டானிக்ல வேணா நீங்க காதலை பார்ப்பீங்க. ஆனா வாழ்க்கையில் காதலை பார்த்து நண்பர்கள் தான் அதை முடித்து வைக்கிறார்களே தவிர சினிமாவில் பாக்குறீங்க. வாழ்க்கையில பாக்குறது யாரு? வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் என் பேரன், என் பேத்தி அப்படின்னு தாத்தா உருகுறாராம். எப்ப கல்யாணம் கடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் அவங்க உயிரோட வாழ்ந்ததுக்கு அப்புறம், உயிரோட வாழும் வரைக்கும் அவர்களை காப்பாற்றி கொண்டிருப்பவர்கள் நண்பர்கள் என்பதை ஏன் மறக்கிறீர்கள்? உயிரோட இருந்தாலும் என் பேரன், என் பேத்தி. எப்ப? நான் கேட்பது, வாழ்க்கையின் துயரத்தில் பங்கு கொள்வது நட்பா உறவா? ஒருத்தர் கணவனும் மனைவியுமாக காதல் திருமணம் செய்து கொண்டார் என்ற ஒரே காரணத்திற்காக தள்ளி வைக்கிற உறவுகள், அதை தாங்கி நிற்பது நட்பு. நீங்க வந்து என் பேரன் நாங்க ஒட்டிக்கிறீங்க. உண்மை, நாங்கள் ஒட்டு உறவாக இருப்பதல்ல, தொடர்ந்து வருவது நட்பு. அதைத்தான் சொல்ல வந்தேன். அவர் ஜீவின்னு பேர் வைக்கிறத தப்பு நினைக்கிற பாவி. அவர் காதல் திருமணம் பார்த்தீங்களா, எவ்வளவு நட்பை பற்றி சொல்லியிருக்கு. நட்பை பற்றி சொன்ன படத்துக்கு குடும்பத்தோட வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்கிறேன், காதல் பத்தி இப்ப சமீபத்தில் காதல் கோட்டைக்கு அப்புறம் ஒரே காதல் மயம் தான் எல்லாத்திலையும் காதல் திருமணத்தை நடத்தி வைப்பவர்கள் நண்பர்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. பாம்புக்கு பல்லுல மட்டும்தான் விஷம், பங்காளிக்கு உடம்பெல்லாம் விஷம். தமிழ்நாட்டு பழமொழி வாழ்க்கையின் சாரத்தை தொகுத்து கொடுத்தது, சாதாரணம் கிடையாது. அதே போல ராமாயணத்துல சொல்லிக்கிட்டே போலாம். ராமாயணத்துல குகனுடும் 5 முன்பு பின் குன்று சூழ்வான் மகனுடும் 60 எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னுடும் 70 7 பேரை சகோதரர்கள் சொன்னானே. அவன் தம்பி வந்து ஒருத்தன் நாட்டை எடுத்துக்கிட்டான். அவன் விரும்பி எடுத்துக்கல சூழ்நிலை. அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் திரியும் போதும் வந்து செருப்பை வாங்கிட்டு போயிட்டான். அண்ணன் காட்டுல கல் முள்ளுல கஷ்டப்படுவானே நினைச்சிருந்தா செருப்பை கேட்டிருக்க மாட்டான். நானும் ராமாயணத்தை கேட்டிருக்கேன், இப்படி ஒரு விளக்கம் நான் இதுவரை கேட்டதே இல்லை. நண்பர்கள் அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. பாசம் கண்ணை மறைச்சிரும். மூட நம்பிக்கையின் தொடக்கம் குடும்பமா இருக்கு. ஆனால் அந்த மூட நம்பிக்கையை உடைத்தெறிந்து உலகம் உன்னுடையது வா வெளியே என்று நண்பர்கள் தோழிகள் அழைத்து செல்றாங்க. ஒருத்தன் சொன்னா, எங்கள் ஊருக்கும் பஸ் விடுங்கள். பரவாயில்லையே, நல்ல கோரிக்கை வச்சிருக்காங்களே அவன் பார்த்தா, எங்கள் ஊருக்கும் பஸ் விடுங்கள், நாங்கள் கொளுத்த வேண்டாமா, நாங்களும் கொளுத்தி பார்க்க வேண்டாமா, நாங்களும் கொளுத்தி பார்க்க வேண்டாமா என்று ஜாதி கலவரத்தில் கொளுத்துகிற அளவுக்கு போறதுக்கு காரணம் அது போன்ற குறுகிய உணர்வு. ஆனால் நட்பு தொடர்ந்து நிற்கும். கலைஞரும் சிவாஜி என்கிற 50 ஆண்டு கால நட்பு என்ன வேறுபாடுகள் இருந்த போதும் அதை கடந்து நின்று எல்லாரையும் அழ வைத்ததே. எவ்வளவு வேறுபாடு, அரசியல் வேறுபாடு, வாழ்க்கை வேறுபாடு, ஆனால் அதையும் கடந்து இன்றைக்கும் தமிழகத்தை மட்டுமல்ல உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது நட்பு. அந்த நட்பு தான் என்றைக்கும் துணை வரும், சாவுக்கு மேலும் துணை வரும். கடைசி வரை நட்பு நட்பு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். துன்பத்தில் பெரிதும் துணை நிற்பது உறவா நட்பான்னு இவங்க 2 கட்சியும் ரொம்ப அற்புதமா பேசினாங்க. அதுல வந்து உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு விதமான உறவையும் நம்ம அப்படியே வரிசைப்படுத்தி சொல்லிக்கிட்டே வரலாம். அந்த உறவினுடைய உச்சகட்டம் தான் நட்பு அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இன்னொரு கட்சி என்ன சொல்லுது, நட்பினுடைய உச்சகட்டம் தான் உறவு. இதை முடிவெடுக்கிறதா இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு. வாழ்க்கையில வந்து பலவிதமான காரியங்களை சாதிக்கிறான். ஆனா அந்த சாதனை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது நம்மளை பயங்கரமா 10 பேர் போற்றும் பொழுது ஒரு மனிதன் நிதானத்தை இழந்து விட்டால் அவன் கண்டிப்பா வாழ்க்கையில் அப்படியே சரிந்து வேறு பாதைக்கு போயிடுவான். இந்த மாதிரி ஒரு மனிதன் நிதானத்தை இழப்பதற்கு யார் காரணமா இருக்கா? நண்பர்களா, உறவினர்களா? யோசிக்கணும். இப்படிதான் ஒரு 5 மாடி கட்டடத்தில் தீ பிடிச்சிருச்சு. மேல ஒரு அம்மாவும் ஒரு கை குழந்தை மாட்டிக்கிட்டாங்க. அந்த அம்மா எப்படியாவது தன்னுடைய குழந்தையை காப்பாத்தணும் கதறுது. எப்படியாவது திடீர்னு ஒருத்தன் வந்தான், ஏமா குழந்தைய கீழே போடு, நான் வந்து பெரிய ஃபுட்பால் கோல் கீப்பரு, நான் பிடிச்சிடுறேன்ட்டான். அந்த அம்மா குழந்தைய நம்பி போட்டுருச்சு. போட்ட நேரம் பார்த்து காத்தடிச்சிச்சு. உடனே அவன் ஃபுட்பால் கோல் கீப்பர் தான், எப்படி பந்து வந்தாலும் கரெக்டாக பிடிச்சிருவான்னு சொல்லி கரெக்டாக ஜம்ப் பண்ணி குழந்தைய பிடிச்சிட்டான். அவன் பிடிச்ச சாதுரியத்தை பார்த்து சுற்றி நின்றவங்களாம் கோல் கீப்பர் வாழ்க, கோல் கீப்பர் வாழ்கன்னு கத்துனோன்னே அவன் உண்மையிலே கோல் கீப்பராக மாறிட்டான். பிடிச்சிருந்தது குழந்தைன்னு தெரியாம அதை பந்துன்னு நினைச்சு பிடிச்சோன்னு வாங்கி ஒரே எத்து பக்கத்து ஊர்ல போய் அந்த குழந்தை விழுந்துச்சு. அந்த அம்மா இதை மேலே பார்த்து அங்கிருந்து கீழே விழுந்ததுதான். ஒரு மனிதன் வந்து புகழ்ச்சிக்கு அடிமையான உடனே அவன் என்ன நிலைமைக்கு போறான்னு சொல்ல முடியாது.
இன்னைக்கு நண்பர்களால் இந்த மாதிரி புகழ்ச்சிக்கு அடிமையாகி நண்பர்களால் தூண்டப்பட்டு திசை மாறி போன கப்பல்கள் எத்தனை பேரை சொல்ல முடியும்? இந்த தண்ணி அடிக்க பழகிறது எப்படி பழகிறாங்கிறீங்க? எங்க வீட்லயாவது பெத்த தாயும் தகப்பனும் பிள்ளைகளை உட்கார வச்சு கிளாஸ் எடுத்திருக்காங்களா? பிள்ளைகளா, இப்பொழுது ஒரு புதுமையான வித்தையை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுதான் சிகரெட். புண்பட்ட மனதிற்கு புகைவிற்று ஆட்ட வேண்டும் என்று எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். இதை இப்படி பற்ற வைக்க வேண்டும், இப்படி கொளுத்த வேண்டும், இழுக்க வேண்டும், சுருள் சுருளாக விட வேண்டும், அதில் அம்பு விட வேண்டும் அப்படின்ட்டு எந்த அப்பாவாவது மகனுக்கு புகையை வட்ட வட்டமா விடுறதுக்கு சொல்லி கொடுத்தாரா? யாரு சொல்லி கொடுத்தா? ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் உட்காந்துக்கிறேன், கொடுப்பேன். அவன் குடிச்சிட்டு இருக்கிற பாட்டு, டே ஏன்டா அப்படி குடிக்கிறீங்க, நீயும் குடிச்சு பாடுறா. டே வேணாம்டா, சிகரெட் அடிச்சா தாண்ட பிள்ளைகளே அவனை மனுஷன்னே மதிக்கிறாளுங்க. அதுல ஒரு ஸ்டைல் இருக்குடா பாரு. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சிகரெட்டை சொலட்டி போட்டு பிடிச்சி தானே பெரிய ஆள் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே ஏத்துனான் டெம்போவை. அப்பா மூலமாவா அல்லது சொந்தக்காரர்கள் மூலமாவா? கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் தான் அதற்கு காரணமாக இருந்திருக்கணும். சிகரெட் எந்த அப்பனையாவது போய் கேளுங்க, உன் பிள்ளை எப்படி இருக்கணும்னு நீ விரும்புற? என்னைய மாதிரியே என் மையன் ரிக்ஷா ஓட்டணும்னு நான் ஆசைப்படுறேன்ட்டு ரிக்ஷா ஓட்டுற அப்பன்னு சொல்றாரா? என் வாழ்க்கை தான் இப்படி போச்சு. என் பிள்ளையாவது என் கண்ணு முன்னாடி பேண்ட் சூட்டு போட்டுக்கிட்டு ஆபீஸுக்கு போறதை என் கண்ணால பார்க்கணும்யா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சோடிய ரிக்ஷா இழுக்கக்கூடிய தந்தை இன்னைக்கு நாட்டில் பார்க்கறது இல்லையா? இன்னைக்கும் பாருங்க, என் வாழ்க்கையில நடந்த சம்பவம். எங்க அப்பா ஒரு மிலிட்ரி மேன். அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா எங்களுக்கு பார்த்தா நம்பியார பாக்குற மாதிரியே இருக்கு. எங்க அப்பா பார்த்தா வந்துட்டாரியா, டே அப்பா வந்துட்டாரா, போச்சுறான், நரகம் தொடங்கிருச்சுறான். உட்காந்து படி அடி டம்மு டம்மு டம்முன்னு பயங்கரமா இருக்கு. எதிர்த்தாப்புல இப்படி ஒரு ஜன்னல் பக்கம் நின்று இப்படி தலையை சீவனா டம்முன்னு விழுங்க அடி. காரணம் எதிர்த்தாப்புல 2 பிள்ளைய இருக்கேன். சும்மா இப்படி 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 சீவோம், உடனே ஒரு தாக்குவாரு, வா போடா போடா போடா. அப்ப எங்க அப்பா மேல வர்ற கடுப்பு இருக்கு, ரொம்ப எரிச்சலா வரும். பொழுது போறதுக்காக தான் கூப்பிட்டு என்னை அடிப்பாரு. சும்மா அவருக்கு பொழுது போலன்னா இங்க வாடா, இங்க என்னடா படிக்க மாட்டேன்னு சொன்னியாம்ல பள்ளிக்கூடத்துல, எப்பா என்னப்பா டப்பு டப்பு டப்புன்னு அடிப்பாரு. அடி வாங்கியே எங்க அப்பாவினுடைய கன்னத்தினுடைய விரல்கள் எத்தனை முறை எங்க அப்பாவினுடைய விரல்கள் என் கன்னத்துல பதிஞ்சிச்சு. அப்ப எங்க அப்பாவை நான் திட்டினேன். ஆனா எங்க அப்பா கொடுத்த அந்த ஒவ்வொரு அடிகள் தான் இன்று என் வாழ்க்கையின் வெற்றியின் படிக்கட்டுகளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்றேன். என் மகன் எப்படியாவது நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்காத தகப்பன் உலகத்துல யாருமே இருக்க முடியாது. இதுதான் உறவினுடைய ஆழம். இவங்க என்ன சொல்றாங்க, நட்புக்காரங்க, இதுதான் உறவு. அந்த குடுக்கும் வரைக்குத்தான் அந்த உறவு நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கும். நட்பு அப்படி இல்லைன்ட்டு நட்பினுடைய கட்சி சொல்லுது. எல்லாம் சரிதான். உறவுகள் இயல்பானது. எங்க அப்பாவுக்கு நான் மகங்கிறதுக்கு இன்சியல் இருக்கு, ஐ அப்படின்னு போட்டிருக்கேன். எங்க அப்பா பேரு இன்னாசி, ஐ லியோனி. எங்க அம்மாவுக்கு நான் மகங்கிறதுக்கு அடையாளம் இருக்கு. எங்க அம்மாவோட முகச்சாடை, அவ அம்மா மாதிரியே இருக்கேன் பாரு அப்படிம்பாங்க. என் தம்பி, எனக்கு தம்பிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? எனக்கு இன்சியல் 1, அவனுக்கு இன்சியல் 1. அதே மாதிரி என் மனைவிக்கு ஒரு அடையாளம் போடுறேன், தாலி, மோதிரம், அது இது. ஆனால் இந்த அடையாளங்கள் எதுவுமே இல்லாமல் பாசத்தை செலுத்தக்கூடிய ஒரே ஒரு அன்பு இதயம் எது என்று சொன்னால், அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு நட்பிடம் இருந்துதான் கிடைக்க முடியும். காரணம், எல்லோரும் ஓரிடத்திலிருந்து வந்தவர்கள், போய் சேர்வதும் ஓரிடம்தான். காரணம், இன்று இந்தியாவை வாட்டி கொண்டிருக்கக்கூடிய மதவெறி, ஜாதி வெறி என்ற அந்த மிகப்பெரிய துயரங்களில் இருந்து நம்மை காப்பது வீட்டுக்குள் இருக்கும் உறவை விட இதற்கு அப்பாற்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நட்பு, நட்பு, நட்பு என்று சொல்லி, உண்மையான நட்பு இந்த தீபாவளி அன்று மலரட்டும் என்று வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.